தளபதி விஜய் அவங்களோட டீத் நேச்சுரலா இல்ல வீனியர்ஸா? இதெல்லாம் क्वेश्चन கேக்குறீங்க. இது உங்க கெஸ் தான் டாக்டர். இல்ல கெஸ்ல எனக்கு என்னன்னே தெரியும். பேசிக்கா சாரோட டீத் வந்து முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓரல் ஹைஜீனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அது ரொம்ப ப்ரெவலண்டா இருந்துச்சு. பி ஆனஸ்ட் வந்து இன்னும் நம்ம ரூரல் ஏரியாஸ்ல வந்து பல்லுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதுவும் நம்ம வெத்தலை பார்க்க போட்டு துப்பிட்டே தான் இருக்காங்க. அது மாறவே இல்லை. ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் மிட் 30ஸ்க்கு அப்புறம் டிஸ்கலர் ஆகுது டீத். இட்ஸ் இட் நேச்சுரல்? எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. முன்னாடி ஒரு டீ காஃபி குடிக்கிறவங்க இப்போ they taking almost 4-5. that is the main reason, main culprit for your teeth to become yellow. The thing is root canal treatment வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது கிடையாது. To be honest, why Indian dentistry is a little bit here and there ஏன் அப்படின்னா நம்ம டென்டிஸ்ட் தான் அது காரணம். There is no standard pricing. ஒருத்தவங்க 1000 சார்ஜ் பண்றாங்க, இன்னொருத்தவங்க 5000, இன்னொருத்தவங்க 10000. 3 things for white teeth. Strawberry actually whitens. அப்படியா? Signs you should never ignore for good oral hygiene. Gum bleeding நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. ஒரு healthy gum வந்து கண்டிப்பா bleed ஆகாது. Charcoal toothpaste safe or Never. risky? No, risky. 100% risky. Hello everyone, welcome to another Why with Priya series, another episode. So என்னோட காமெண்ட்ஸ்ல நிறைய வந்து என்னோட ஓரல் ஹைஜீன், உங்க டீத்தை பத்தி சொல்லுங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ ஐ தாட் ஐல் பிரிங் அன் எக்ஸ்பர்ட் டுடே. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஐ ஹோப் யூ ஆல் ஹேட் அ மெரி கிறிஸ்மஸ். நான் கொஞ்சம் லேட்டு தான், அதனால ரெட்ல வந்திருக்கேன். பட் ஐம் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர், பிகாஸ் நியூ இயர் டைம்ல தான் இந்த எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன், நிறைய வந்து ஹெல்த் டாக்ஸ் எல்லாமே பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஐ ஹாவ் அ ஃபேபுலஸ் பர்சனாலிட்டி வித் மீ. ஷீ இஸ் so hyper, just like me. We resonate personalities a lot. ஆனா வந்து அவங்க டாக்டர், நான் இல்லை. அதுதான் டிஃப்ரென்ஸ் இதில். ஸோ ஐ ஹாவ் வித் மீ டாக்டர் ஷில்ஃபா நிகர். ஷீ இஸ் அ செலிபிரிட்டி காஸ்மெட்டாலஜி டென்டிஸ்ட் இன் அப்பலோ அண்ட் ஷீ மேனேஜஸ் அ லாட் ஆஃப் அதர் திங்ஸ் விச் வி வில் ஹியர் இட் ஃப்ரம் ஹர். நான் சொல்கிறத விட, பிகாஸ் நீங்களாம் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் பேசாதீங்க, வர கெஸ்ட்டை கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்றது, அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க நிறைய பேசுவாங்க, அப்பப்போ அவங்கள ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நான் வந்து ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வைபா இருக்கீங்களே, எனர்ஜியா இருக்கு. ஆமா ஆமா, சீரிஸ் பேரே வைப். அதனால சூப்பரா இருக்கு. சோ அதனால ஐம் ஜஸ்ட் லைக் யூ தான், நான் நிறைய பேசிட்டே இருப்பேன். சோ அதனால ஐம் யூசுவலி கெஸ்டா இருந்துட்டு ஹோஸ்டா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன கம்மியா பேசணும் இல்ல, for the first time I'm seeing என்ன நம்மளோட கடகட பேசுறாங்க ஒருத்தவங்க. என்னதான் ரொம்ப ஃபாஸ்ட்மாங்க. அவங்கள இனிமேல் பார்த்து அவங்க தான் இப்போ வந்து இந்த எபிசோட்ல உங்களை பார்த்துட்டு இனிமேட்டு என்ன யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். So $1 million smile behind many $1 million smiles இல்லையா? ஸோ என்னன்னா, இப்போ முன்னாடி வந்து ஓரல் ஹைஜீனும் சரி, இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் டென்டிஸ்ட் அண்ட் ஓரல் ஹைஜீன் எல்லாமே வந்து ஒரு டேபு. இது மாதிரி யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் அவுட்லுக் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சேஞ்ச் நீங்கள் வந்து எப்போ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க டாக்டர்? லைக் சேஞ்சஸ் இன் மார்க்கெட்ல நீங்க சொல்றீங்க, எவ்வளவு பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க? இப்போ வந்து இந்த டீத் எவ்ரிபடி ஸ்டார்டிங் டு நோட்டீஸ் டீத். முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓரல் ஹைஜீனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அது ரொம்ப ப்ரெவலண்டா இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் நான் நிறைய இங்க வந்து பாக்குறேன். உங்களோட இதுல அது எப்படி இருக்கு அந்த சேஞ்ச்? இன்னுமே வந்து டு பி ஆனஸ்ட், மெட்ரோபாலிட்டன் சிட்டி அந்த மாதிரி சென்னை, இப்போ ஒரு பெங்களூர், மும்பை and all these places have adapted a lot. பட் ஆனா வந்து இன்னும் நம்ம ரூரல் ஏரியாஸ்ல வந்து பல்லுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. unless and until பிரச்சனை வந்தாதான். இன்னும் நம்ம வெத்தலை பார்க்க போட்டு துப்பிட்டே தான் இருக்காங்க. அது மாறவே இல்லை. பட் ஹியர் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 3-4 years back, especially when the Invisalign came into picture, it started booming. ஏன்னா அது ஒரு US பிராண்ட். அவங்க இங்க வந்ததுலேருந்தே அது எப்படி நம்ம பல்லும் அழகா வரும் வரிசையா, and it has been easy, made easy. வீட்லயே உட்காந்து ஒன்று யூஸ் பண்றச்சு அவங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ the market also picked it up. இந்த மாதிரி டென்டல்னா ஒருத்தவங்களுக்கு பயம், ஐயோ வலிக்குமே, பிரச்சனை இருக்குமே. பட் வலி இல்லாமல் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்தாச்சு. இதை வெளியே கொண்டு வந்தது மேபி த்ரூ Invisalign, த்ரூ Veneers, அந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட் வெளியே வர 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 people also started adapting more. நம்ம பல்லும் அழகா ஆக்கலாம்னு ஒரு 3-4 years it's been. not 3-4 years தான், அவ்வளவுதான். ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்த மாதிரி இருக்கு. ஆனா யாரும் அதை அடாப்ட் ஆயிக்கல. இப்போதான் இவங்களும் பண்றாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம் தான், நம்ம ஓரல் ஹைஜீன் நீட்டா பியூட்டிஃபுல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு இப்பதான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. So இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எவ்ரி 6 months ஒன்ஸ் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு டெடிகேட்டட் டென்டிஸ்ட் இருப்பாங்க. அதுக்குன்னு வந்து இன்சூரன்ஸ் இருக்கு, அவங்க போவாங்க, செக் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி நம்மளோட கண்ட்ரில பண்றாங்களா? இன்னும் அந்த அளவுக்கு வர ஆரம்பிக்கல. there are many corporate dental clinics.
100% நெசசரி. சி இப்போ வந்தாலே டென்டிஸ்ட் கிட்ட ஐயோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதா நம்ம இந்தியன் மென்டாலிட்டியில் இருக்கிறது. பட் டு பி ஆனஸ்ட் நீங்கள் 6 months ஒன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபில்லிங்காக இருக்கும் போதே ஒரு சின்ன கிளீனிங்காக இருக்கும் போதே நம்ம முடிச்சுட்டு அந்த பட்ஜெட் இஸ் ஆல்சோ வெரி ஃப்ரெண்ட்லி. நம்ம தான் அதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். வலி வந்தால் தான் டென்டிஸ்ட் கிட்ட வருவோங்கிற மென்டாலிட்டி ஃபர்ஸ்ட் மாறினாலே கண்டிப்பாக 6 months. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இப்போ வந்து எங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து யாராவது வந்து வயசானவங்க எல்லாருமே அவங்களோட டீத் வாஸ் ஓகே, ரொம்ப காஸ்மெட்டிக்கா மெயின்டைன் பண்ணலனாலும் வாஸ் ஓகே. ஆனா ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் மிட் 30s அப்புறம் டிஸ்கலர் ஆகுது டீத். இட்ஸ் இட் நேச்சுரல்? ட்ரூ. சி டிஸ்கலரேஷனுக்கு 2-3 ரீசன். நம்ம முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து they've been using lot of neem stick எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நானும் அந்த ஜெனரேஷன்ல வரல. பட் அந்த பொடியெல்லாம் கூட பவுடர் சம்திங் லைக் சார்கோல் செங்கல் பொடி எல்லாம் they said no they used to do this. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா the food what we take is very very different. We take lot of டாக்டர் பாலே சொல்லுவாரு அடிக்கடி all processed food and all yellow நிறைய வந்து உப்பு புளி அந்த மாதிரி நிறைய காரம் all stainable foods தான் நம்ம எடுக்கிறதே. ஹல்தி மஞ்சள் நிறைய இருக்க மாதிரி. ஸோ each time you take that automatically உங்க பல்லு வந்து ஸ்டெயின் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் காஃபி டீ ஆல்சோ have become a boom since lifestyle have become like that. எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. முன்னாடி ஒரு டீ காஃபி குடிக்கிறவங்க இப்போ they are taking almost 4-5. that is the main reason, main culprit for your teeth to become yellow. ஸோ நம்ம வந்து காஸ்மெட்டாலஜி பத்தி பேச போறோம். அதுதான் என்ன நிறைய கேட்டிருக்காங்க. பட் ஆனா நம்ம ஜென்ரல் ஓரல் ஹைஜீன் பத்தி பேசிடுவோம். என்னென்னலாம் வந்து சிம்டம்ஸ் டாக்டர் ஓரல் ஹைஜீன் ஒழுங்கா இல்ல, நிறைய பேட் பிரெத் இருக்கு, அப்புறம் ஸ்கேல் அப்ஸ் நிறைய வருது, இந்த மாதிரி என்னென்ன சிக்னிஃபிகன்ட் திங்ஸ் இருக்கு, எதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. See general oral hygiene instruction first வந்து you have to brush well. அது ரெகுலரா ப்ராப்பரா நம்மளுங்க 2 வாட்டி பண்ணவே மாட்டோம், ஒரு வாட்டி தான் பண்ணுவோம். so if you do twice, especially night brushing is very very important. கண்டிப்பா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணிட்டு போய் தூங்கணும். and then mouth wash, alcohol இல்லாத எனி மவுத் வாஷ். உங்களால மவுத் வாஷ் வாங்க முடியலையா you can use salt, நார்மல் கல்லுப்பு போட்டு rinse பண்ணா கூட போதும். this too is very very important. after that என்னதான் நம்ம பிரஷ் பண்ணாலும் சில deposits won't come out because your tooth might be crooked, இல்ல ஒரு சின்ன கேவிட்டி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இதை நம்ம ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் அவங்களை அப்பப்போ க்ளீன் பண்ண சொல்லணும். தட்ஸ் கால்ட் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அழுக்க டெபாசிட்ஸ் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபில்லிங்னா எங்கேயாச்சும் ஒரு சின்ன கேவிட்டி இருக்கும் போது அது பெருசாகாமல் ஸ்ப்ரெட் ஆகாமல் விடுறதுக்கு பண்ணுறது தான் ஃபில்லிங். அதை நம்ம பண்ணிட்டோம்னாலே மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் would be sorted. பேட் பிரெத் எதனால வருது? பேட் பிரெத் ஆல்சோ ஹேவ் 2-3 ரீசன்ஸ். ஒன் இஸ் டீஹைட்ரேஷன். நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபுட் இப்போ கார்லிக் ஆனியன்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னா அது வந்து டெம்பரரியாக பேட் பிரெத் வரதான் செய்யும். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி லைக் உங்களுக்கு வேறு சிஸ்டமிக்காக அல்சர் சில பேத்துக்கு இருக்கும், அது நமக்கே தெரியாது. அண்ட் வேற வாயில் ஏதாச்சும் ஓரல் ஹைஜீனில் வந்து உங்களுக்கு ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகி அதை அப்படியே விட்டுருந்துருப்போம். இட் குட் பி a sharp tooth or grossly decayed tooth. இந்த மாதிரி வேற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ எப்போ உங்களுக்கு ஒன்று வருதோ போய் ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணுங்க. நாங்களே நிறைய கேஸ்ட்ரோ டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுவோம். போய் உங்களுக்கு வேற எதுவும் இருக்கா, பல்லில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா. ஸோ 2-3 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் dehydration, drink plenty of water. செகண்ட் you need to check your oral hygiene if there is any grossly decayed teeth இல்லை cavities அந்த மாதிரி எதுவும் இருக்காங்கிறது. தேர்ட் it could be due to your gastro issues. ஸோ இப்போ வந்து டங் கிளீனிங்ன்றது ஒரு விஷயமா முன்னாடிலாம் இல்லை. பட் ஆனால் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ காட் இட். ஐ யூஸ்வலி டூ இட் அண்ட் ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அது நெசசரியா இல்லை நம்ம சும்மா பழக்கத்தினால கண்டிப்பாக டங் கிளீனிங் வேணும். பிகாஸ் சி பீப்புள் வந்து ஓரல் ஹைஜீன் அப்படின்னா ஓரல்னா வெறும் டீத் கிடையாது. தெர் ஆர் லாட் ஆஃப் அரௌண்ட் சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருக்கு. இப்போ உங்களோட டங், சீக் மசில்ஸ், மியூக்கஸ் நம்ம எல்லாமே சொல்லுவோம். இந்த லேயர் எல்லாமே சேர்ந்தது தான். லிப்பு கூட யூ ஹாவ் டு ஸ்க்ரப் போடுறோம்ல, அதே மாதிரி தான். யூ ஹாவ் டு ஸ்க்ரப் அண்ட் கிளீன் லைக் ஹவ் யூ டூ லிப் ஸ்க்ரப் டு ரிமூவ் ஆல் த டெட் செல்ஸ். அதே மாதிரி தான் உங்கள் டங்லேயும் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். த வே ஹவ் யூ க்ளீன் மேட்டர்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ப்ரஷ் பின்னாடியே வச்சு க்ளீன் பண்ணுறது. அது வந்து ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் வெரி ஹைஜீனிக் டு பி ஆனஸ்ட். ஏன்னா நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டோம். திருப்பி அதே வச்சு திருப்பி ப்ரஷ் பண்ணுறீங்க. திஸ் இஸ் சம்திங் மேபி இட் குட் கெட் சேஞ்ச்ட் இன்டு அ டங். நிறைய வந்துருச்சு இப்போ. ஸ்க்ரேப்பர் நிறைய இருக்கு. எதர் இட் குட் பி அ பிளாஸ்டிக் ஆர் மெட்டல் ஸ்க்ரேப்பர், டசன்ட் மேட்டர். பட் சில பேருக்கு வந்து அந்த மெட்டல் ஸ்க்ரேப்பர் வந்து ஒத்துக்காது. ஸோ அது யூஸ் பண்ணுறதுனாலே சில பேருக்கு வந்து ப்ரௌன் எல்லாம் ஆகும்ட்டாங்க. ஸோ அது எது உங்களுக்கு சூட் ஆகுதுங்கிறத பார்த்து பட் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணாமல் இருக்கக்கூடாது. இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ஸ் முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அந்த ட்ரெண்ட்? அதை பார்க்குறீங்களா? எதனாலன்னு நினைக்கிறீங்க? சி ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நெட்லலாம் யூடியூப்ல ரூட் கெனால் இஸ் நாட் சேஃப், ரூட் கெனால் ஏதோ அது ஒரு டேஞ்சரஸ் ஐட்டம் மாதிரி சொல்கிறாங்க. பட் டு பி ஆனஸ்ட் ரூட் கெனாலுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ரூட்னால ஒரு பேசேஜ் அதுலேருந்து தான் இப்போ நர்வ் பிளட் சப்ளைஸ் எல்லாம் நமக்கு வரும். அதுலேருந்து தான் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. ஸோ அதை நம்ம வந்து இன்டென்ஷனலாக சில பேர் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். பிகாஸ் ஆஃப் த கேவிட்டி உள்ளே போயிடுச்சுன்னா வலி வரும். ஸோ என்ன ஆகும், வலி வராமல் தடுக்கணும்னா அந்த ரூட்டையே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா எப்படி ஆகும்? பீப்புள் திங்க் லைக் ஓகே ஆஃப்டர் தட் எனக்கு சென்சிட்டிவிட்டியே வராது, எனக்கு உணர்ச்சியே போயிடும் ரூட் கெனால் பண்ணால். அப்படிலாம் கிடையாது. ரூட் கெனால் இஸ் ஆக்சுவலி சேஃப் இஃப் யூ டூ இன் அ ப்ராப்பர் வே. அந்த இன்ஃபெக்ஷன் நீங்கள் ஃபுல்லாக எடுக்காமல் பாதியில் விட்டுட்டு பாதியில் க்ளீன் பண்ணால் திருப்பி இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டாக்டர். அது வந்து ரிக்வயர்ட் ட்ரீட்மெண்ட் ஒன்லி when you have some symptoms-ஆ இல்லை வந்து ப்ரிகாஷனரியா பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்? 2 விஷயங்கள் இருக்கு. 2 ஒன்று வந்து சில பேர் இன்டென்ஷனல் ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்கேஸ் இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு
ஒரு காஸ்மெட்டிக் ரீசனுக்காக அவங்க வந்து ஸ்மைல் டிசைனிங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வெனியர்ஸ் இட் குட் பி. ஸோ அப்போ நம்ம கிரைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணுறச்சே அவனோட டூத் லென்த்தோ இல்லை அவருக்கு தேவையான வந்து பியூட்டி வந்து எனக்கு இன்னும் நிறைய உள்ளே போகணும், எனக்கு ப்ரொக்ளைண்டாக இருக்கக்கூடாது, ஒரு மாடல் டீத் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா சம்டைம்ஸ் வென் யூ டச் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நர்வ்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு கண்டிஷனுக்காக மேபி. பட் இஃப் த டாக்டர் இஸ் வெரி ஸ்கில்ட் யூ வில் அவாய்ட் ஃபார் இன்டென்ஷனல். ஆனால் இன்ஃபெக்ஷன் இருக்க இடத்துல ரூட் கெனால் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் த பேஷண்ட் இஸ் கம்மிங் அப் வித் பிக் ஸ்வெல்லிங். அது எப்படி எடுக்க முடியும்? ஒன்று பல் எடுக்கணுங்கிறது முன்ன காலத்தில் பண்ணுறது. இப்போ பல்ல காப்பாற்றலாம். எவ்வளோ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வந்தால் கூட இட்ஸ் குட் ஃபார் யூ ப்ரொடெக்டிங் த நேச்சுரலிட்டி ஆஃப் த டூத். த டூத் வில் சர்வைவ். ஸோ எடுத்துட்டு இம்ப்ளான்ட் போடுறத விட ஐ ப்ரிஃபர் ஆல்வேஸ் சேவிங் த நேச்சுரல் டூத். அதனால ஐ ப்ரிஃபர் ரூட் கெனால். ஆனால் த திங் இஸ் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக மாறி இருக்கா? கண்டிப்பாக மாறி இருக்கு. இன்னும் நிறைய இடங்கள்ல to be honest, why Indian dentistry is a little bit here and there, ஏன் அப்படின்னா நம்ம டென்டிஸ்ட் தான் அது காரணம். there is no standard pricing. ஒருத்தவங்க 1000 சார்ஜ் பண்றாங்க, இன்னொருத்தவங்க 5000, இன்னொருத்தவங்க 10000. somebody has to come as a medium. டென்டிஸ்ட் மட்டும் இல்லாம எனி மெடிக்கல் சிஸ்டம் in India it's like உங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணும். but it's not the same in US and other part. that's why it's been booming. so இதுக்கு ஏதாச்சும் ஒருத்தவங்க யாராச்சும் வந்து மேபி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு சிஸ்டம் கொண்டு வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். so people from lower middle class and upper middle class also will be able to afford. எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக ஒன்று வைக்கணும். பட் இப்போ டெஃபினட்டாக இட் இஸ் பீன். ரூரலில் பார்த்தீங்கன்னா 1000க்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. பட் அது ஸ்கில் வேணும். இஃப் த டாக்டர் இஸ் ரியலி ஸ்கில் தென் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் அதுக்குன்னு படிச்சு ஒரு எண்டோடான்டிஸ்ட் வராங்கன்னா தெர் வில் பி அ பிரைஸ் அண்ட் ப்ரீமியம் ஃபார் இட். இல்லாமல் இருக்காது. பட் ஆனால் ஐ திங்க் இட்ஸ் அ நெசசரி ட்ரீட்மெண்ட். பீப்பிள் ஹேவ் டு ஸ்டார்ட் லுக்கிங் இன்டு இட். நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேர் நீட்ஸ் டு பி a streamlined இல்லையா? இப்போ ஆப்பிள் எங்க போனாலும் ஒரே பிரைஸ் தான். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் எல்லாரும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து டீத் அலைன்மெண்ட் ஒன்று ஏஸ்தட்டிக்கல் யூஸ், ஒன்று பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இன்னொன்று வந்து நிறைய இதை இக்னோர் பண்றது என்ன அப்படின்னா ஸ்லீப் ஆப்னியாஸ் ஆர் வந்து மைக்ரேன்ஸ் எல்லாத்துக்குமே ரிலேட்டட். ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசிடுவோம், அப்புறம் அந்த காஸ்மெட்டிக் இதுக்குள்ள வருவோம். ஸோ இந்த டீத் அலைன்மெண்ட் வந்து ஜெனட்டிக்கலா டாக்டர்? அது வந்து உங்களோட ஜெனட்டிக்ஸ் பொறுத்து தான் அந்த அலைன்மெண்ட் வந்து வருமா? ஜெனட்டிக்ஸுங்கிறத தாண்டி ஹேபிட்ஸும் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஸ்லீப் ஆப்னியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஸோ சின்ன குழந்தை பிறக்கிறச்சவே அடினாய்ட்ஸ் இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அவங்களுக்கு வந்து மவுத் ப்ரீதிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ சில பேர் மவுத் ப்ரீதிங் பண்ணாங்கன்னா அந்த வாய் ஓப்பனே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த நம்மளோட தாடியும் ஜாவும் அப்படி க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ வென் அதை சின்ன வயசுலேயே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த பேரண்ட். இஃப் த பேரண்ட் இஸ் வெரி குட் இன் நோட்டிசிங் ஃபியூ திங்ஸ் அண்ட் பிரிங்கிங் டு த டென்டிஸ்ட் தென் இட்ஸ் ஈஸிலி ஏபிள் டு கரெக்ட். ஜெனட்டிக்ஸும் பிளேஸ் அ மேஜர் ரோல். பிகாஸ் அஃப்கோர்ஸ் இஃப் ஃபாதர் மதருக்கு ஸ்பேசிங் இருந்தால் நமக்கும் ஸ்பேசிங் வரும். இஃப் தே ஹேவ் அ க்ரௌடிங் நமக்கும் க்ரௌடிங் வரும். இது எல்லாத்துக்குமே நான் பார்த்துருக்கேன். பட் அதை தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க அதை முன்னாடியே கொஞ்சம் சின்ன வயசுலேயே பார்த்து கரெக்ட் பண்ணிட்டே வந்தாங்கன்னா வளர வளர அது வராது. கிட்ஸுக்கு வந்து என்ன ஏஜ்ல இருந்து அந்த அலைன்மெண்ட்டை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டு வந்துட முடியும்? எந்த ஏஜ்ல? டு பி ஆனஸ்ட் பெர்மனன்ட் டீத் வர்றதுக்கு கரெக்டாக 12 ஆயிரும். 12ல தான் நம்ம வந்து இப்போ ஒரு இஃப் இட்ஸ் அபவுட் there are two ways of correcting it. one is jaw. இப்போ ஜாவோ இல்லை அந்த ஹேபிட்ஸை ஸ்டாப் பண்ணணும்னா யூ ஹேவ் டு லுக் அட் த ஏஜ் ஆஃப் 6 itself. நான் யூஸ்வலாக சம்டைம்ஸ் வந்து 4லயே கூட்டிட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப தாடை ஓப்பன் பண்ணியே தூங்குறாங்க, அவங்களால ப்ரீத் பண்ண முடியலன்னா நோட்டீஸ் பண்ணுங்க, டூத் பட் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லுவேன். செகண்ட் திங் ஜஸ்ட் ஃபார் ரெகுலர் செக்அப். பட் இஃப் யூ வாண்ட் டு டூ சம் பிகர் ட்ரீட்மெண்ட் லைக் ஒருவேளை ஒரு பிரேசஸ் தான் போடணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, ஒரு இன்விசிலைன் ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போ இன்விசிலைன் ஃபர்ஸ்ட்னு கூட வந்தாச்சு. சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம பண்ண முடியும். there is even treatment at the young age 6 to 7 mid ஏஜ்லயும் நம்ம பண்ண முடியும். பட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ட்ரபிள் them, ஏன்னா நிறைய மாற்றணும். அவங்களுக்கு வந்து அந்த பிரெயின் வந்து ஓரியன்டா இருக்காது, டக்குன்னு போட்டுக்க மாட்டாங்க கண்ணாடி மாதிரிலாம். ஸோ 12 இஸ் த ரைட் ஏஜ் அட் தட் பாயிண்ட். இல்லைன்னா தாடை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 6லயே, ஏன்னா 12 ஆயிடுச்சுன்னா பண்ணுறது கஷ்டம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல் இட் வில் டிஃபர். ஸோ அந்த மைக்ரைன் வந்து ரிலேட்டட் டு யோர் 100%. எதனால வருது மைக்ரைன்? யூஸ்வலாக நமக்கு டிஎம்ஜே இந்த இடத்துல வந்து விஸ்டம் டூத் இருக்கும். ஸோ ஆல் திஸ் ஃபேஷியல் நர்வ்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி கனெக்டட் ஓவர் ஹியர். ஸோ யூஸ்வலாக விஸ்டம் டீத் பெயின் வரச்சு தெரியாது யாருக்கும். காது வலிக்குது, காது வலிக்குது, தலை வலிக்குதுலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ENT பார்க்கும்போது அவங்களே டென்டிஸ்ட்டை போய் பாருங்க அப்படின்னு ஆல்வேஸ் டெல். ஸோ இந்த விஸ்டம் டூத்தோட ரேடியேட்டிங் பெயின் நமக்கு வந்து சம்டைம்ஸ் ரொம்ப தலைவலியாக தெரியும் எந்த பல்லு வலிச்சாலும். பிகாஸ் இட்ஸ் க்ளோஸ்லி கனெக்டட் இல்லை உங்கள் அப்பர் ஜாவும் லோவர் ஜாவும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேடியேட்டிங் பெயின் வில் பி ஃபெல்ட் ஆன் யோர் ஃபர்ஸ்ட் இங்கே தான் டென்ஷன் தெரியும். நெக்ஸ்ட் இட் வில் ஸ்ப்ரெட் டு யோர் இயர்ஸ், தென் இட் வில் பி ஹியர். சில பேருக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணவே முடியாது, மசில் பெயினாக கூட ரியாக்ட் ஆகும். சில பேருக்கு எங்கே கூட பின்னாடி உங்களோட பேக்கில் ஸ்டெர்னல் மசில்ஸில் கூட தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மைக்ரைன் இஸ் டெஃபினெட்லி ரிலேட்டட் வித் டென்டல். இஃப் இட்ஸ் கோயிங் டு பி லைக் உங்களோட டிஎம்ஜே ஜாயிண்ட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது, சில பேருக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அது எதனால வரும்னா அவங்களோட பைட்டே அப்படி தான். நீங்கள் சொன்னீங்கல்ல சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஃபார்ம் ஆயிருந்திருக்கும், ஜெனட்டிக்ஸாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ரீசன்னால சில பேருக்கு தாடை ஃப்ரண்ட்டில் இருக்கும், சில பேருக்கு வந்து ஓப்பனாகவே இருக்கும், க்ளோஸே ஆயிருக்காது. இதெல்லாம் ஒரு கண்டிஷனே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அன்லஸ் அண்ட் ஓகே மைக்ரைன் தானே அப்படின்னு மைக்ரைனுக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்போம். ஒன்லி வென் யூ கம் டு அ டென்டிஸ்ட் பீப்புள் வில் டெல் யூ இதெல்லாம் உங்களோட ஃபர்ஸ்ட்
காஸ், இந்த காசை நீங்க கரெக்ட் பண்ணாதான் மைக்ரேன் ஃபுல்லா சரியாகும். வெறும் டேப்லெட் சாப்பிட்டு இட்ஸ் டெம்பரரி, யூ ஜஸ்ட் ஸ்பாயிலிங் யுவர் ஹோல் பாடி, அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்லீப் ஆப்னியாக்கு புதுசா அந்த மவுத் டேப்பிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அது ஒர்க் ஆகுமா டாக்டர்? இட் ஹெல்ப்ஸ் வித் அந்த டீத் அலைன்மெண்ட் as well. கிட்ஸுக்கு யூஸ் பண்ணலாமா? இல்லை, டு பி ஆனஸ்ட் நான் சொன்ன மாதிரி கிட்ஸ் போட மாட்டாங்க தான், நம்ம தான் கொஞ்சம் வச்சு கண்ட்ரோல் பண்ணி வேணும். பெரியவங்களுக்கு இப்போ சின்ன குழந்தையா ப்ரீதிங் பண்ண டிஃபிகல்ட்டி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நாட் ஜஸ்ட் மவுத் டேப், யூ கேன் யூஸ் ஈவன் ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ்னு சொல்லி ஒரு அப்ளையன்ஸ் வைப்போம். அது வந்து ஈவினிங் ஹோம் ஒர்க் டைமில் கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெட் கியர்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க ஸ்கூலில் போடுறது கஷ்டப்படுறாங்கன்னா ஈவினிங் அந்த டைமில் மட்டும் போட வச்சுட்டு நைட் எடுத்தோடனே தொடர்ந்து போட வைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக யூ ப்ராக்டிஸ் தெம். இஃப் யூ கிவ் தெம் சம்திங் இந்த நைட் பிகினிங் டு வித், ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு, தூக்கமே வராமல் டிஸ்டர்ப் பண்ணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கொண்டு போகலாம், கண்டிப்பா சரியாகும். ஆயிருக்கு நிறைய பேருக்கு ஸ்லீப் அப்னியா will get corrected. ஸோ முன்னாடி வந்து எப்படின்னா இப்போ இந்த டீத்தேல எனக்குமே அது அவேர்னஸ் இல்லை. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அலைன்மெண்ட் ஒரு அளவுக்கு வந்துச்சு. பட் ஐ நீட் டு டெல் யூ ஆல் திஸ். நான் அது வரைக்கும் சொன்னதில்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த வீனியஸ் போட்டிருக்கீங்களா, ஒயிட்னிங் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நான் பண்ணதில்லை. பட் ஐ ஸ்டார்டட் இன்விசிலைன். எனக்கு ரொம்ப டாக்டர் தான் ஆக்சுவலி எனக்கு இன்விசிலைன் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப அலைன்மெண்ட் இல்லை, ஆனால் ஒரே ஒரு பல்லு மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஐ திங்க் அது இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் ஆன் மை லாஸ்ட் செட் ஒரு சம்திங். இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்றேன், she has a beautiful teeth. நான் வரும்போது ஒயிட்னிங் பண்ணியிருக்கீங்களா நானே என்னோட பல்ல எல்லாரும் கேட்பாங்க. பட் ஐ ஹவ் டன், யூசுவலி ஐ டூ இயர்லி ஒன்ஸ் பண்ணுவேன். ஷி நெவர் டிட், எதுவுமே பண்ணலனாங்க. பட் அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஐ நீட் டு கிவ் திஸ் காம்ப்ளிமெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவரிபடி. ஏன்னா வந்து எல்லாரும் கேக்குறாங்க, என்னோட பல்லு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இட்ஸ் வீனிஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் வெரி நேச்சுரல் டூத். இன்விசிலைன் மட்டும் உங்க அலைன்மெண்ட் கரெக்ட் பண்ணிருக்காங்க. பட் she has a naturally white tooth. That's you are blessed with and you maintained well. அது சும்மா ஃபார்ம் ஆகல. She is the only person who calls me even in midnight. டாக்டர் நான் நெக்ஸ்ட் செட் போட போறேன், ஒர்க் ஆகணுமா, இது ஓகே இல்ல, நெக்ஸ்ட் என்ன பண்ணும். யாரும் இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணி ஒரு செட்டுக்கும் she used to ask, இவ்வளோ டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுவீங்களா, மற்றவங்க யாரும் வாங்கிட்டு போனது அவ்வளோதான். ஒன்லி ஆஃப்டர் ஒரு 1 year கழிச்சு கூட தான் எனக்கு மெசேஜ் வரும், மேம் இப்போ தான் பாதி முடிச்சிருக்கேன் அப்படின்னு. பட் யூ ஆர் வெரி டிசிப்ளின். ஸோ இட்ஸ் ஈஸி டு ட்ரீட் எ கிளைண்ட் லைக் யூ. நான் நிறைய பேர் சொல்லுவேன், இவங்க மாதிரி இருந்தால் டக்குன்னு ரிசல்ட் வந்துடும் நமக்கு. கொஞ்சம் வந்து ஏஸ்தெட்டிக்கல் டிசிப்ளின் ஜாஸ்தி அதனால ஸோ என்னன்னா அதுதான் நான் பேச போயிருந்தேன். எதுக்குன்னா வந்து இந்த பிரேசஸ் வாஸ் திங். மை மாம் ஹேஸ் அ ஃப்ரண்ட் அலைன் டூத், கொஞ்சம் வெளியில வர மாதிரி இருக்கும் பல்லு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து உள்ளதான் இருந்துச்சு. எனக்கு அது ரெண்டும் கட்டான ஒரு மாதிரி வந்துருச்சு. எனக்கு வந்து ஆல்வேஸ் ஐ தாட், ஆனால் பிரேசஸ் போடுறதுக்கு பிடிக்கல. அப்போ வந்து அது ஸ்கூல்ல பார்க்கும் போது அவங்க சாப்பிட்றது எல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த இன்விசிலைன் ஹஸ் சேஞ்ச் த ட்ரெண்ட் சோ மச் இல்லையா டாக்டர்? வாட் இஸ் தட்? யாருக்கு வந்து ட்ரெடிஷனல் பிரேசஸ் வேணும்? இஸ் இட் நீடட் ஆர் அதுவே டிஸ்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு டெக்னாலஜியா, இல்லை இன்விசிலைன் இஸ் த வே டு கோ அண்ட் வி ஹேவ் டு forget the traditional braces? See, it's the future is Invisalign, to be honest. ஏன்னா இப்போ வந்து very less ratio ஆயிடுச்சு. ரூரல் ஏரியாஸ்ல இன்னும் பண்றாங்க because of money, because it's expensive, it comes from USங்கிறதுனால. பட் இதே நம்ம இந்தியன் அலைனர்ஸும் there are many products which has been coming. So எப்படியே நல்ல மார்க்கெட்ல ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம கொண்டு வர முடிஞ்சதுன்னா கண்டிப்பா ட்ரெடிஷனல் braces will be out of the stock. இன்னும் கொஞ்ச நாள்ல தேவையில்லை. மிஸ்அலைன்மெண்ட் இருந்தாலும் இன்விசிலைன்ல கரெக்ட் பண்ண முடியும். there'll be lot of elastics. இப்போ வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் கேஸா இருந்தா அது பண்ணவே முடியாதுன்னு எதுவும் கிடையாது. அதுக்கு தேவையான ஒரு பட்டன்ஸ் அண்ட் டூல்ஸ் வச்சு பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தானே தவிர அதுக்கு நம்ம ட்ரெடிஷனல் பிரேசஸ் தான் போகணும் அப்படின்னா, எக்ஸப்ட் காஸ்ட் there is no nothing difference between Invisalign and ட்ரெடிஷனல் பிரேசஸ். அது நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க. சைக்கிளில் போகிறதுக்கும் ஒரு காரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சைக்கிளில் போகிறதுனா ஒரு இவ்வளோ தூரம் ரொம்ப டிஃபிகல்ட், 3-4 years ஆகும். மந்த்லி செக்அப் பண்ணணும். அந்த குழந்தைக்கு அது சாப்பிட முடியாது. இட் வில் போக் எவ்ரிவேர். லாட் ஆஃப் இஷ்யூஸ் வில் பி கீப் கமிங். பெயின் இருக்கும். பட் Invisalign அப்படி இல்லை. ஒன்ஸ் ஒரு 2-3 daysக்கு ஒன்ஸ் த டிஸ்கம்ஃபர்ட் வில் பி தேர். ஆஃப்டர் தட் யூ வில் கெட் யூஸ்ட். யூ வில் நோ ஹவு டு டூ இட். ஏன்னா நீங்களே தான் போட போறீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 3 days நீங்க சொன்ன மாதிரி ஏண்டா இத பண்றோன்ற மாதிரி இருந்துச்சு. இருக்கும் கண்டிப்பா இருக்கும். பட் ஆனா ஓவர் a period of time become like your organ, you will get used. And then what I feel is Invisalign போட்டுட்டு நீங்க நைட் தூங்குனீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். You won't grind. என்ன ஆகுனா மெயினா இட் இஸ் ஹேபிட் பிரேக்கிங் ஆல்சோ. இது உங்க அலைன்மெண்ட் மட்டும் பண்ணாம நான் நிறைய பேருக்கு இதை சொல்லுவேன். உங்களுக்கு டிஎம்ஜே இஷ்யூ இருக்குன்னா கூட இது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா என்ன ஆகுனா நைட் நமக்கு கிளென்ச் பண்ற ஹேபிட் இருக்கும். நீங்கன்னு இல்லை, ஈவன் ஐ டூ தட் சம்டைம்ஸ். நம்மள அறியாம பண்றோம், அது நம்ம தெரிஞ்சு பண்ணல. எஸ்பெஷலி வென் யூ ஃபீல் வெரி கோல்ட் அண்ட் ஆல் நோ, யூ மார்னிங் யூ வேக் அப் வித் யுவர் ஜா அண்ட் திஸ் வில் பி வெரி ஸ்டிஃப். அது ஏன் இருக்குன்னா நம்ம கடிச்சிருப்போம். ஸோ வென் Invisalign is there, the entire pressure goes to that. உங்க பல்லு சேஃபா இருக்கும். ஸோ அதனால இட் கிவ்ஸ் யூ ஒரு இனிஷியல் 3-4 daysக்கு ஏதோ டிஸ்கம்ஃபர்ட் எடுத்துடலாமா அப்படின்னு இருக்கும். பட் ஒன்ஸ் 4-5 daysக்கு அப்புறம் you will love to wear that and sleep. ஒரு blanket போட்டு தூங்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும் பல்லுக்கு. அந்த மாதிரி I feel that. இப்போ வந்து Invisalign is a brand இல்லையா, US brand. அங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனால நிறைய பேர் யூஎஸ்ல இருந்து டிராவல் பண்ணி இந்தியாக்கு வந்து போட்டுருக்காங்க. நான் அது போடாம இருந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் pricing கூட தான். The insurance doesn't cover that because it comes under cosmetic category. பட் ஆனா வந்து இங்க பார்த்தா டிஃபரெண்ட் prices இருக்கு டாக்டர். Invisalign எல்லாரும் ஒரு பிரைசஸ்ல சொல்றாங்க.
வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட், வாட் ஷுட் யூ லுக் ஃபார்? ப்ளீஸ் கிளாரிஃபை ஃபார் அவர் ஆடியன்ஸ். ட்ரூ. இப்போ நான் சொன்னேன்ல, இது இன்விசிலைனுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கு இதே. பட் டு பி ஆனஸ்ட், இப்போ ஒரு பிராண்டில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்தாச்சு. எல்லாரும் இன்விசிலைன் சொல்லி அந்த பிராண்டை வந்து அது அந்த பிராண்டே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. மெனி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ஹவ் கம், டூப்ளிகேட்ஸ் ஹவ் கம். சி வென் யூ டூ, ஐ டோன்ட் மைண்ட். இப்போ இந்தியன் ப்ராடக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஆஸ் ஐ செட், அது ஒரு நல்லதா இருக்கா, குவாலிட்டியரா இருக்கா, அது போக் பண்ணாமல் அவங்களோட கம்ஸ் அண்ட் பத்திரமா பார்த்துக்குமா அப்படிங்கிறத ரொம்ப நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா there are people who struggling with அது ஷார்ப்பாக இருக்கிறதுனால குத்தி புண்ணாய் நிறைய பேர் எவ்வளோ பேர் வராங்க. ரிகார்டிங் த அமௌண்ட், நீங்கள் பார்த்தது வந்து வேற அலைனஸை கூட இன்விசிலைன்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பக்கம். இப்போ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு சி விச் பிராண்ட், விச் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் வாங்க போறீங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து எப்படி பார்த்தாலும் 1 lakh வந்துடும். அதுக்கும் கம்மி வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. For Invisalign is 1 lakh and then யூஎஸ்ல 5-6 lakh, நம்மளதுல அப்படியே 1 lakh. and என்ன ரேஞ்ச் வரைக்கும் போகுது? up to 3 வரைக்கும் தான் மேஜர்லி what we charge here. Depends on the alignment, but depends on different doctors. As I said again, there is no standardization. if யாராச்சும் அவங்களுக்கு க்ளோஸா இருந்தா they will give for a different price. இன்னொருத்தவங்க வேறவங்களா இருந்தா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாம அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட். ஏன்னா எங்களோட ஹாஸ்பிட்டல் இட்ஸ் பீன் கார்ப்பரேட். ஸோ ஃப்ரம் த பிகினிங் they have this standard rate. இவ்வளவுதான், இது மாற்ற முடியாது. மேபி will be able to give some little more discount, but you can't increase the price. அது பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து 1 lakh affordable not for many people இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ், லைக் எனி அதர் நேச்சுரல் வேஸா, இல்லை இதுவே வந்து எப்படி அவங்கனால இதை பண்ண முடியும்? சி ட்ரெடிஷ்னல் பிரேசஸ்னாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் அந்த 40,000-50,000 மார்க்கெட்லலாம் கிடையாது. அது தெர் ஆர் பீப்புள் ஹூ வாண்டட் டு டூ செல்ஃப் லிகேட்டிங். ப்ராக்கெட் போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து அந்த புது சிஸ்டமாக போடுங்க. புது சிஸ்டம் போடும்போது ஆல்மோஸ்ட் 80 கிட்ட வந்துடுது. ஒன்லி ஃபார் 20,000-30,000 டிஃபரன்ஸ் ஆஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் தட், யூ வாண்ட் டு கோ ஃபார் திஸ். ஸோ அப்போ ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய இப்போ வந்தாச்சு. பஜாஜ் ஃபின்சர்வ், நிறைய ஃபின்டெக் கம்பெனிஸ் ஆர் ஹெல்பிங் வித். ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து in our hospital என்ன பண்ணுவோம்னா இஎம்ஐஸ்க்கு வந்து இது எடுக்க மாட்டாங்க. they don't take this down payment or something. they have this scheme. monthly இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணி தர மாதிரி ஈஸியா வச்சிருக்காங்க. no interest, company is taking up the interest. அந்த மாதிரி எல்லாம் ஸ்கீம் வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து இட் வாஸ் லைக் ஹேர், அப்புறம் வந்து ஸ்கின் கேர் ரொம்ப ப்ரெவலண்டா இருந்துச்சு. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர் ஆன் அண்ட் ஆஃப். பட் இப்போ டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போதான் வந்து இந்த டீத் வந்து எல்லாருமே எப்படின்னா ட்ரெஸ் மாத்துற மாதிரி, ஹேர் ஸ்டைல்ஸ் மாத்துற மாதிரி, எனக்கு டீத் அலைன்மெண்ட் மாற்றணும், எனக்கு ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணணும், அந்த ட்ரெண்ட்லாம் இப்போ வருது. முன்னாடி இட் வாஸ் ஒன்லி அபவுட் ஹைஜீன். பல்லு வந்து நமக்கு கிரைண்ட் பண்றதுக்கு தேவை, அதுக்கு எவ்வளவு பாத்துக்கணும். அந்த ட்ரெண்ட் இப்போ நீங்க நினைக்கிறீங்களா தேவையே இல்லாம நிறைய காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் பண்றாங்கன்னு ஆனஸ்டா நினைக்கிறீங்களா? சி 2-3 திங்ஸ். இப்போ தேவையில்லைங்கிறத பொறுத்து நம்மளோட மென்டாலிட்டியை பொறுத்து தான். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்காம இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பெர்ஸ்பெக்டிவ். சில பேர் வரும்போது நான் வந்து ஒயிட் டீத் கொடுங்க அப்படின்னு சொல்லி, சில பேர் இல்லை ரொம்ப நேச்சுரலாக வேணுமாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல். இப்போ ஒருத்தவங்க மாடலிங் பண்றாங்க டிவினா அவங்களுக்கு அது அவசியம் தான். அவங்க அதை அந்த லுக் குட் இருந்தால் தான் ஒரு கேமராவில் பார்க்கும்போதோ ஒரு அழகாக இருக்கும். சேம் வே ஃபார் நார்மல் வரவங்களுக்கு அது தேவையில்லைங்கும் போது அது அனவசியம் தான். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பெர்ஸ்பெக்டிவ், ஈச் பர்சன் இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து அது மாறும். காமனர்ஸ் ஆர் கோயிங் ஃபார் Invisalign because alignment correct then minor whitening and all that, not the smile design. கண்டிப்பா celebs வந்து கேக்குறதே வந்து after the alignment, because ஏனா once alignment is corrected it's easy to do any treatment. ஏனா இப்ப alignment இப்படி இருக்கும்போது நீங்க சொன்னீங்க இந்த root canal, all that will come into picture. once alignment correct ஆயிருச்சு அப்படினா நீங்க வைக்கிற அந்த veneers ரொம்ப ஈஸியா ஸ்டிக் ஆன் ஆகும். ஏனா bite issue இல்ல, நீங்க கடிக்கிறப்ப ஒழுங்காவும் பைட் ஆகணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்ல. அதுக்கு எப்படியும் நீங்க alignment correct பண்ணி தான் you have to go for the second procedure. சில பேர் வந்து ஆல்ரெடி braces போட்டு சின்ன வயசுலயே கரெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வெறும் டைரக்டா we can go ahead with smile designing ஓ இல்ல veneers ஓ அந்த மாதிரி பண்ண முடியும். there are two options. அதுல ஏதாவது disadvantages இருக்கா? disadvantages இல்ல, it's natural and artificial. because இது வந்து natural way, that's why it takes time. 6 months time எடுத்தா தான் பல்ல நகர்த்த முடியும். கொஞ்சம் கொஞ்சமா it doesn't happen overnight. but with smile designing or veneers அப்படி இல்ல, it happens within 3-4 days. அவ்வளவுதான், it's sorted for lifetime. but it's bit artificial. அது தெரியாது யாருக்கும், நமக்கு மட்டும் தான் தெரியும். மத்தவங்களுக்கு அது தெரிய போகுது. ஜூம் பண்ணி பல்ல காட்டுறாங்க. இப்போ முன்னாடிலாம் அதை காட்ட மாட்டாங்க, இப்போ காட்டிட்டே இருக்கறனால I think celebs are becoming really conscious when they are on camera. இல்லையா? True. So what is the procedure? Veneersனா முதல்ல என்னன்னு clarify பண்ணிடுங்க. Invisalign எல்லாருக்கும் தெரியும். Veneersனா என்னன்னு தெரியல. what smile correction? Okay, basically smile correction or veneersனா ஒண்ணும் கிடையாது. it's like a nail extension மாதிரி தான். இது ஒரு clear example நான் காமிக்கிறேன். இதே தான் என் patient கிட்டயும் நான் சொல்லுவேன். so when you come in, உங்களோட top portion of the tooth வந்து கொஞ்சம் yellow-வா இருக்கு, எனக்கு white-ஆ வேணும் and permanent-ஆ வேணும் அப்படினா ஒரு எப்படி நம்ம ஒரு மைல்டா you have to grind. without grinding it's not going to happen, but not too much. depends on each teeth பொறுத்து அது மாறும். each இண்டிவிஜுவலுக்கு என்ன வேணுமோ அதை பொறுத்து அது மாறும். சில பேருக்கு வந்து எனக்கு வெறும் whitening மட்டும் கொடுங்கன்னா இப்போ கான்டாக்ட் லென்ஸ் மாதிரி வெனியர்ஸ் வந்துச்சு. ஸோ ஆமா, இட்ஸ் லைக் தெரியவே தெரியாது, சீம்லெஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் பேஸ்ட் இட், தட்ஸ் ஆல்.
லுக் ஷேப்பை மாற்ற முடியும். ஸோ இன்விசலைனில் உங்களால் ஷேப்பை மாற்ற முடியாது. இன்விசலைன் கேன் ஒன்லி அலைன் த டூத், ஃப்ரண்ட், பேக், சைட்ஸ், கேப்ஸ் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். பட் கம்மிங் டு வெனியர்ஸ் உங்களோட ஷேப் எனக்கு எங்கள் ஃபேஸ்க்கு தகுந்தாப்படி இப்போ உங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்கொயரிஷாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும், ரவுண்டாக இருந்தால் அழகாக இருக்கும். சில பேர் வந்து இப்போல்லாம் வந்து எனக்கு கட்ரினா கைஃப் மாதிரி, தீபிகா படுகோன் மாதிரி டீத் வேணும்னு எல்லாம் வந்து கூட கேட்குறாங்க. ஸோ அவங்களோட இதை வச்சு நாங்கள் அவங்க ஃபேஸுக்கு தகுந்தாப்புல வி வில் டிசைன் த ஸ்மைல் டிஜிட்டலாக. ஒன்ஸ் யூ டிசைன் யூ வில் கெட் ஒரு கேட் கேம்லேருந்து ஒரு இது வரும். அதை நம்ம அவங்க ஃபேஸில் வச்சு ஃபஸ்ட்டு காமிப்போம். தட் சூட்ஸ் தெம்மா, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக்காக ஒரு லேயர் நம்ம ஒட்டுறது, அது நிறைய லேயர்ஸ் இருக்குது. இட் கேன் பி ஜிர்கோனியா, இமேக்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெனியர்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ சூஸ். Is it a painful procedure or after effectsல ஏதாவது disadvantages இருக்கா? The maintenance or இல்ல மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்குமே வர மாதிரி தான். யூ ஹேவ் டு க்ளீன் எவ்ரி 6 months ஒன்ஸ். எங்க இருந்தாலும் நம்ம அதை க்ளீன் பண்ண தான் செய்யணும். அது தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் மெயின்டெனன்ஸ். வாட்டர் ஃப்ளாஸை யூஸ்வலாக எல்லாருமே நான் யூஸ் பண்ண சொல்லுவேன். இப்போ யூ டூயிங் வெனியர்ஸ் அப்படின்னாலும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் யோர் நேச்சுரல் டூத். யூ ஹேவ் டு மெயின்டைன். நம்ம தான் வெனிஸ் போட்டோம், க்ரௌன்ஸ் போட்டோம்னு சொல்லி நம்ம ஆளுங்க ப்ரஷ் பண்ணாமல் விட்றாங்க. தட் இஸ் வேர் த மேஜர் இஷ்யூ இஸ் கமிங் அப். தேர் லைக் இட்ஸ் ஓகே, இட்ஸ் டன், அவ்வளோதான், டாக்டர் ஷில்பா பண்ணிட்டாங்க, இனிமேல் ப்ராப்ளம் இல்லை. நோ, இட் டசன்ட் ஹேப்பன் தட் வே. ஸோ நீங்கள் வந்து அந்த கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். 6 months ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வாட்டர் ஃப்ளாஸை யூஸ் பண்ணி. தெர் இஸ் நோ ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் ஆஸ் சச் அன்லஸ் அண்ட் அன்டில் யூ டூ த ரெகுலர் ப்ரஷிங், oral hygiene instruction, mouth wash and all that. It's fine. நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு பண்ணியிருக்கீங்க அது. பட் ஆனால் எனக்கு என்னென்னா நார்மல் காமனர்ஸும் வெனியர்ஸ் வந்து இப்போ பண்ணுறாங்க, நிறைய பேர் எடுக்கிறாங்க. தே கம் வித், அவங்க கிட்ட நாங்கள் இதை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ரெண்டுமே. வாட் யூ வாண்ட் டு டூ, உங்களுக்கு ஹைஜீனுக்கு இது கண்டிப்பாக இன்விசலைன் அண்ட் அலைன்மெண்ட் தேவைப்படும். த செகண்ட் திங், யூ வாண்ட் டு பி ஒயிட்டா, இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் நம்ம கேட்கும் போதே அவங்க சொல்லுவாங்க. நோ, ஐ ப்ரிஃபர் டூயிங் திஸ் அப்படின்னு நிறைய பேர் இதுக்கும் போகிறாங்க. தே வாண்டட் திஸ். ஏன்னா இட்ஸ் குவிக். நாட் எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு மெயின்டைன் திஸ். இந்தியாவில் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறது. ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக. தே கம் ஒன் டே, தே ஸ்டே ஹியர் அண்ட் தென் தே ஜஸ்ட் கோ கெட் தட். அந்த மாதிரி தான் போவாங்க. 2-3 days they'll stay here, finish the entire procedure, அப்படியே சென்னையும் சுற்றி பார்த்துட்டு this medical tourism மாதிரி வந்துட்டு they go. That also been happening. So அதனால இப்போ நம்ம அந்த டாபிக் எடுத்தனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन வச்சிருக்கேன். இப்போ வந்து செலிபிரிட்டியோட டீத் பத்தி பேச போறோம். இது வந்து நீங்க நேச்சுரலா இல்ல உங்க வீனியர்ஸா நீங்க கெஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, சொல்லுங்க. ஓகேயா? சோ நம்ம ஆரம்பிப்போம். இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கா வேற போயிட்டு இருக்கு. சோ நம்ம தளபதி விஜய் அவங்களோட டீத் நேச்சுரலா இல்ல வீனியர்ஸ்? என்ன இப்பலாம் क्वेश्चन கேக்குறீங்க? என்ன பப்ளிக்ல இப்பலாம் மாட்டி விட கூடாது. இது உங்க கெஸ் தான் டாக்டர். உங்களோட கெஸ் தான். இல்ல கெஸ் இல்ல, எனக்கு என்னன்னே தெரியும். நான் ரொம்ப க்ளோஸாவே சாரோட. ஆமா தெரியும் சார், ரொம்ப நல்லாவே தெரியும், ரொம்ப க்ளோஸா. வெரி நைஸ் ஜென்டில்மேன். பேசிக்கா சாரோட டீத் வந்து நேச்சுரல் டீத் தான். யா, he has done a composite filling, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஓகே, அப்ப நம்ம தளபதியோட டீத் நேச்சுரல் டீத். ஓகே, அவரோட ஏஜ்க்கு ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வெரி குட். அவரே ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஆன்டி விஜய் ஃபேன்ஸ் என்ன திட்டுவாங்க, பட் ஆனா எனக்கு ஒரு விஜய் ரொம்ப பிடிக்கும். சாரி, எல்லாருக்கும் பிடிக்கும். I'm a huge diehard விஜய் ஃபேன். நயன்தாரா அவங்க வெறும் பிரேசஸ் அண்ட் இன்விசலைன் மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களும் நேச்சுரல் தான். நேச்சுரல். ஓகே, நயன்தாரா மேமோட டீச் நேச்சுரல். சோ சமந்தா ஆனா அவங்க இன்விசலைன் போட்டுருக்காங்க. இன்விசலைன் இஸ் ஓகே தான் நினைக்கிறேன் டாக்டர். அது நம்ம எடுக்க வீனிஸ் ஆர் ரியல் மட்டும் தான் வந்து பார்க்கணும். சோ ரியல் தான் அது இல்லையா? இது ரொம்ப क्वेश्चन மாட்டி விடுற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க வந்திருக்கீங்க எப்படி கொஞ்சம் நெக்ஸ்ட் யாரும் எனக்கு வரவே கூடாதுல. ஐயோ இவங்களா இன்டர்வியூல பேசுவாங்க, பாட்காஸ்ட்ல பேசுவாங்கன்னு எனக்கு யாரும் வர கூடாது. அதான் பிளான் பண்ணிருக்கீங்க. இல்ல இல்ல அந்த மாதிரி நீங்க சும்மா ரியல் நேச்சுரல் கெஸ் பண்ற மாதிரி கூட சொல்லுங்க. நீங்க ஃபேக்ட்ஸ் சொல்ல வேண்டாம். சமந்தா வெனியர்ஸ் தான். ஓகே. ஆலியா பட் நேச்சுரல். ரஷ்மிகா இஸ் இன்விசலைன். ஷாருக் கான் யார் உங்களை இங்க திட்ட மாட்டாங்க. ஆக்சுவலி ஒரு வாட்டி வந்து ஒரு கிளினிக் நேச்சுரல் தான் சாரோடதும் நேச்சுரல். பட் ஹவ் டன் அதர் ப்ரொசீஜர்ஸ் வேற கிளீனிங் அந்த மாதிரி. ஒரு வாட்டி நம்ம சென்னை கிளினிக்ஸ்க்கே வந்திருக்காங்க. வாஸ் லைக் வெரி ஷாக்ட். பட் ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங் அட் தட் பாயிண்ட். பட் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஓபிஜி எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக when he was shooting with அட்லி சார் நுங்கம்பாக்கம்ல தான் எங்க கிளினிக் இருக்கு. ஸோ ஐ கேம் ஃபார் ஓபிஜி. நானே பார்க்க முடியல. அது ரொம்ப இப்போ ஐயோ நான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐ வாஸ் இன்டர்ன் டியூரிங் தட் டைம். எனக்கு தெரியல. ஓகே, சூப்பர். ஸ்ருதி ஹாசனும் இட் இஸ் ஜஸ்ட் பிரேசஸ் அண்ட் இன்விசலைன் தான். நேச்சுரல். ஓகே. அல்லு அர்ஜுன் நேச்சுரல் தான். ஸ்ரீலீலா ஓகே. I think it is Venice. இது வேணா நான் கெஸ் தான் பண்றேன். I'm not pretty sure about it. ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கா அந்த படம்லாம் வர போறதுல பராசக்தி. சோ I just thought கேக்கலாம். சாய் பல்லவி நேச்சுரல். அது நானே சொல்லிடுவேன் டாக்டர். அதுக்கு படிக்கவே வேணாம்னு நினைக்கிறேன். பார்த்தாவே தெரியல. இல்ல அவங்க பல்ல ரொம்ப நேச்சுரல். அதுக்கு அப்புறம் இப்ப ருக்மிணி ட்ரெண்டிங்கா இருக்காங்கல்ல, காந்தாரா மூவில கூட வந்தாங்க. அவங்க யாருனே தெரியாதுன்றாங்க. பட் நேச்சுரல் மாதிரி தான் எனக்கு வந்து பார்க்கலையே, அவ்வளோ கிளியரா தெரியல. எங்க இப்போ டைம் இல்ல, டிவியே பார்க்கறது இல்ல, படமே பார்க்கறது இல்ல. அதனால புது ஆர்டிஸ்ட் யாரும் அவ்வளவா தெரியல. பார்க்குறேன், பார்த்து சொல்றேன். சூப்பர். அவ்வளவுதான். வேற யாராவது நான் மிஸ் பண்ணிட்டேனா கேட்கணுமா? இல்ல போதும் போதும் ரொம்ப ரொம்ப கெட்டிங்க போதும்.
ஓகே, இந்த செஷன் முடிச்சுக்கலாம். நான் ஆஃப் கேமரால நீங்க ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேளுங்க, கேட்டுட்டு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். போதும், என்ன எப்படியாச்சும் வேலைய விட்டு சென்னை விட்டே கிளப்பணும். உங்க பிளான் அதுதான். எஸ் தான் டாக்டர். ஜெனரலா இப்போ வந்து பார்ட்டா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டா இதுவா பார்ட்டா டீகோட் பண்றாங்க. அதுக்கு இது பரவாயில்ல தான். கரெக்ட், நானும் பார்த்திருக்கேன். அது ஓப்பனா வந்து உங்களோட பியூட்டி சீக்ரெட் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி இது ஆமா, அவங்களோட நெயில்ல ஆரம்பிச்சு டிப் டோ வரைக்கும் எதெல்லாம் எதுன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி இல்ல, பட் நம்ம மக்களும் அதை ரொம்ப விரும்புறாங்க. ஓ, இவங்க பண்ணிருக்காங்க, நம்ம பண்ணலாம். அவங்களுக்கு இது ஈஸியா அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு வேயா இருக்கு. மேபி தட்ஸ் a reason they are doing this, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி. எனக்கு வந்து இந்த MS தோனில ஒரு ஆக்ட்ரஸ் வருவாங்க, எனக்கு அவங்க நேம் தோனியோட நேச்சுரல் தான். தோனி அவருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு லேட்டல் வந்து மிஸ்ஸிங் இருக்கு. நான் நிறைய வாட்டி அவருக்கு எப்படியாச்சும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கேன். மேபி தோனி சார் if I get a chance. ஆக்சுவலி MS தோனி சார் பத்தி நிறைய பேர் இத சொல்லிருக்காங்க. ஏன்னா எந்த டென்டிஸ்ட் கிட்ட நான் வந்து பேசினாலும் அவங்களுக்கு அந்த ஒரு டீத் இருக்காங்க, ஏன் கரெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐ திங்க் உங்களுக்குலாம் அப்படி தோணுமோ, அப்படி இருந்தா அதை வந்து கரெக்ட் பண்ணிரணும் அப்படின்னு. எங்களுக்கு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் வாய் தான் பார்க்க முடியும். ஈவன் wherever I go, ஒரு சின்ன சோஷியலைசிங் கெட் டுகெதர்ல இருந்தா கூட உங்க பல்லு அப்புறமா ஐயோ ஷில்பா கண்ட்ரோல் அப்படின்னு. டாக்டர் ஆக்சுவலி தட்ஸ் வெரி ட்ரூ. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் நோட்டிசிங் டீத், யூ வில் ஸ்டார்ட் நோட்டிசிங். இத நான் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி கிட்ட போய் அப்படியே பேசிட்டேன். I was like, oh my god, people near me was. அதுக்கப்புறம் ரொம்ப ஷை ஆயிட்டாரு, வாயவே ஒரு காமிக்கல என்கிட்ட after that. But இப்ப கேமரால ஜூம் பண்ணி வேற காட்டுறாங்கல்ல எல்லாத்தையுமே. அவங்க MS தோனியோட மூவில ஆக்சுவலி ஒரு ஆக்ட்ரஸ் கியாரா அத்வானியா, அவங்க வந்து இப்ப வீனிஸ் ரீசெண்டா பண்ணிருக்காங்க. because she had a misalignment ஏதோ. அவங்களுக்கு ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. சோ வீனிஸ் பண்ணி அந்த ஃபேஸோட அழகே போயிடுச்சுன்றாங்க. அந்த மாதிரியும் ஆகுமா? see, இப்போ லிப் ஃபில்லர்ஸ் பண்ணாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா புதுசா ஒன்னு பாக்குறச்சே அந்த மாதிரி தெரியதான் செய்யும். பட் பல்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா சேம், இட்ஸ் நாட் a surgery, no, you will be able to redo. உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நம்ம அதை எடுத்து திருப்பி வச்சுக்க முடியும். ஸோ யூ ஹேவ் தட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல்வேஸ். வச்சு பார்த்துட்டு திருப்பி எனக்கு பிடிக்கல, எனக்கு வேற கலர் வேணும், எனக்கு வேற ஷேப் வேணும்னா மாத்திக்க முடியும். ஸோ இட்ஸ் சம்திங் which is doable easily. நிறைய பேர் panic ஆகும். You're not stuck with it till you get satisfied. நான் இதை சொல்லுவேன், till you get satisfied I won't fix it, don't worry அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் வருவேன் என் பேஷண்ட்ஸ் கிட்ட. சூப்பர். ஸோ இப்போ வந்து குவிக்கி கொஸ்டின்ஸ் மாதிரி டாப் 5 ஃபுட்ஸ் ஃபார் டீத் ஹெல்த். எல்லாரும் சொல்ற அதே ஃபுட்ஸ் தான் நானும் சொல்ல போறேன். எல்லாருக்கும் ஒன்று தான், கால்சியம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதை தான் சொல்லுவாங்க. பட் நான் வாட்டர் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவேன் எப்பவுமே. யூ கிளென்ஸ் வித் வாட்டர். சொல்றீங்க நீங்க எவ்வளவு லிட்டர்ஸ்? because pal 2 to 3 லிட்டர்ஸ் சொல்றாரு, நீங்க எவ்வளவு லிட்டர் சொல்றீங்க? நான் கரெக்டாக சொல்லுவேன். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். என்னோட ஒரு பேஷண்ட் வந்து பால் சாரோட தீவிரமான ஃபேன். அவங்க என்னோட சேரில் உட்காரும் போதே அவரை பார்த்து தான் நான் வந்து நேச்சுரல் ஃபுட்டாக எடுக்க ஆரம்பித்தேன், இந்த ஃபுட்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படியா, அப்போ நானும் இனிமேல் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ பேசிக்காக வந்து லாட் ஆஃப் green leafy vegetables, water 2 is the max which I have been taking எங்களுக்கு இருக்க டைமுக்கு. பட் 3 is definitely good one. And cereals அந்த மாதிரி நிறைய எடுக்கலாம். which doesn't stick with your teeth. என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா சாக்லேட்ஸ் என்ன ஆகும்னா போய் ஸ்டிக் ஆகும். மெயினாக அந்த கேண்டீஸ் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு யூ கேன் கோ ஹெட் வித் சம்திங் which is நேச்சுரலாக ஏதாச்சும் சாப்பிட்றது இன்னும் பெட்டர். இந்த கடலை மிட்டாய் மாதிரி உள்ளது ஹார்டாக பைட் பண்ணுறது இதெல்லாம் தயவு செஞ்சு யூ நீட் டு அவாய்ட். முறுக்கு கூட ஓகே, எனிதிங் which is ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஓகே. நாட் சம்திங் ரொம்ப நாள் ஆனதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணி வச்சாலாம் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். தட்ஸ் நாட் த ரைட் வே ஆஃப் டூயிங் இட். எனி ஃப்ரெஷ் ஃபுட் இஸ் ஓகே. ஓகே. 3 things for white teeth ஏதா ரெக்கமெண்ட் பண்றீங்க? strawberry actually whitens. இது நிறைய பேர் ஆமா I thought strawberry strains because of the red color. Not at all. Strawberry whitens. white பண்ணும். ஸ்ட்ராபெரிக்கு அப்புறம் வந்து this also kind of சொல்றாங்க, ஆனா இது வந்து நான்லாம் அவ்வளோ ஃபாலோ பண்ணதில்ல. கைண்ட் ஆஃப் சீஸ் இருக்குல்ல, நம்ம சீஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீஸ் ஒன்று வரும். I forgot the name of it. அதுவும் கொஞ்சம் whiten பண்ணும். இது ரெண்டுமே இட்ஸ் குட். என்ன provolone அந்த மாதிரி something different. I forgot the name but I've tried once. ஏதோ சீஸ் எல்லா சீஸும் ட்ரை பண்ணி பாருங்க. சீஸ் I'll tell you the name. நான் கமெண்ட்ஸ்ல சொல்றேன். ஓகே, நீங்க சொல்லுங்க, நான் கமெண்ட்ஸ்ல வந்து அதை போட்டுறேன். அப்புறம் இன்னும் ஒன்னு சொல்லுமே, சீஸ் சொல்லிருக்கீங்க, ஸ்ட்ராபெரி சொல்லிருக்கீங்க, இன்னும் ஒன்னு டென்டிஸ்ட் டாக்டர் ஷில்பா தான் இங்க தான் வரணும். வேற எதுவும் ஒயிட் எல்லாம் பண்ணாத. போய் வந்து டீத் வைட்னிங் வந்து இந்த சென்சிட்டிவிட்டி அதெல்லாம் எதுவும் காஸ் பண்ணாதா? ஓகே தான, பண்ணிக்கலாம். பண்ணாத. see depends on product. நிறைய பேர் வந்து DIY எல்லாம் போடுறாங்க. என்னன்னா மஞ்சள்லாம் போட்டு ஏதோ ஆனியன் ஆயில் ஏதோ போடுறாங்களே, போட்டு தேய்ச்சா ஒயிட் ஆகும். ஐயோ அப்பெல்லாம் எதுவும் பண்ணி வைக்காதீங்க. see இது ஸ்ட்ராபெரினா ஒண்ணே ஸ்ட்ராபெரி போட்டோனே ஒயிட் எல்லாம் ஆகாது. to an extent நீங்க எடுக்கறச்சே அது தெரியும், அவ்வளவுதான். because of the acid in it. வேற ஒண்ணும் பண்ணாதது. சீஸுமே நான் சொன்ன மாதிரி you're just trying but it doesn't go into. போட்டு தேய்க்கறாங்களே, அதெல்லாம் மெசேஜ் பண்ணிராதீங்க. சோ நீங்க அந்த மாதிரி பண்றத விட டென்டிஸ்ட் கிட்ட வந்து இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா ஒண்ணும் ஆயிராது. இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம பண்ணணும். நானே வந்தாலே சொல்லிடுவேன் 8 months once or yearly once you need to give the gap. என்னன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராடக்ட். இப்போ வந்து சும்மா லோக்கல் ஏதோ ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் போட்டு வாயில தேய்க்கிறதுக்கும் ப்ராப்பரா இதுக்குன்னே ரொம்ப வருஷமா டெய்லி யூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இஃப் யூ ஹவ் கான் த்ரூ மல்டிபிள் ரிசர்ச் ஒரு நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்றோம்னா இது வரைக்கும் சென்சிட்டிவிட்டி வந்ததே இல்லை. ஆல் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் ஹவ் பீன் டூயிங் ஃபார் குவைட் லாங் டைம். நான் அடிக்கடி பண்ணுவேன் 8 months once I
do. ஓகே. நல்ல result அதான் இருக்கும். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இப்போ நம்ம வந்து டயட்டீஷியனா இருந்தா ஒல்லியா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஒல்லியா இருந்தாங்கன்னா நம்மள மாத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும். அத்லீட்டா இருந்தா மஸ்குலரா இருக்கணும். அந்த மாதிரி டென்டிஸ்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு பல்லு நல்லா இருக்கணும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? கண்டிப்பா. உங்களுக்கு சூப்பரா இருக்கு டாக்டர். எல்லாம் Invisalign போட்டுருக்கேன், bleaching, whitening அடிக்கடி எல்லாம் பண்ணிட்டே பண்ணிருக்கீங்க. இருக்கேன். பட் ஆனா ஏன் டாக்டர்ஸே அப்கீப் பண்ணிக்கிறது இல்ல? இட் மைட் பி கான்ட்ரோவர்ஷியல் பட் குட் கொஸ்டின். ஏன் அப்கீப் பண்றது இல்லைன்னா என்ன மாதிரி விஷயம்? ஓ வி டோன்ட் மெயின்டைன் நீங்க சொல்றீங்க. மெயின்டைன் ஒயிட்டா இருக்கலாம் இல்ல டீத் இன்விஸ்லைன் போடுறவங்கன்னு சொல்றவங்களுக்கே அவ்வளவு மிஸ்அலைன் கண்டிப்பா, டீத்தா இருக்கும். கண்டிப்பா. ஒயிட்டா இருக்காது. True. And a lot of teeth issues இருக்கும். Again, as I said, money. It comes to, not everybody is affordable because நீங்க Invisalign யூஸ் பண்ணுனால அதே ப்ராடக்ட் காஸ்ட் வரதானே செய்யும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த மணி ஒன்லி. பட் காலேஜில் இருக்கவங்க இன்னும் அந்த பிரேசஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. காலேஜ்லேருந்து வரும்போது டென்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இன்டர்ன்ஸ்லாம் நான் எடுக்கும் போதே என்னம்மா பிரேசஸ் போட்டிங்களா அப்படின்னு கேட்டு தான் எடுப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. இப்போ பீப்புள் ஆர் கெட்டிங் தேர். ஸ்லோலி இட் இஸ் சேஞ்சிங். வி ஆல்சோ ஷுட் லுக் குட், வி ஆல்சோ ஷுட் லுக் நைஸ். பட் மணி இஸ் அ மேஜர் ஃபேக்டர். நாட் எவ்ரி டென்டிஸ்ட் ஆர் earning. லுக் அப் டு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நான் அங்கே வந்தனால என்ன யோசிச்சிருக்கேன்னா இந்தியன்ஸோட பல்லு கூட கொஞ்சம் வந்து கலர் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஃபாரினர்ஸோட பல்லு ரொம்ப மஞ்சளா இருக்கு. நல்ல வேலை இது இப்போ வச்சு சொன்னீங்களே. எல்லாரும் ஃபாரினர்ஸ் பண்ணி ஏன் ஃபாரினர்ஸ் ஒயிட் டீத் கேட்குறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன்ஸும் அதை பார்த்துட்டு வந்து எனக்கு இவர் மாதிரி பல்லு வேணும். தேர் அப்செஸ்ட் வித் ஒயிட் டீத். ஆல் ஃபாரினர்ஸ் ஓவர் கம் அண்ட் ப்ளீச் ஒயிட் அப்படின்றாங்க. வரும்போதே அந்த ஷேட் கேட்டு அரேப்ஸ் அண்ட் என்ன ரீசன்னா அவங்களோட எனாமல் கண்டென்ட்டே வேற, நம்மளது வேற. ஸோ எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய கல்பிரிட். இது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் அகேன்ஸ்ட் எலக்ட்ரிக் ப்ரஷ் பட் டு பி ஆனஸ்ட் த வே ஹவ் யூ ப்ரஷ் மேட்டர்ஸ். இப்போ போட்டு பாத்திரமா தேய்க்கிறோம் அப்படி இல்லை. அந்த எலக்ட்ரிக் ப்ரஷ் ஆல்ரெடி வைப்ரேட்டிங் அட் a certain speed. நம்ம இதுலயும் இன்னும் ப்ரெஷர் கொடுத்தா என்ன ஆகும்? ஆல் பீப்புள் இன் ஃபாரின் கண்ட்ரி they use electric. So when they use electric brush it erode your enamel quick and faster. So அது சீக்கிரமா எல்லோ ஆயிரும். ஏன்னா enamel போயிடுச்சு. enamel is white. செகண்ட் தான் dentin. அது எல்லோ. அதனால தான் அவங்க வந்து எல்லாரும் சீக்கிரமா white teeth. Even Invisalign பண்ணா கூட they're not happy with yellow. So they wanted white. பெர்மனெண்ட்டாக ஒயிட்டாக வேணுங்கிறதுக்காக நிறைய காம்பசிட் வெனீஸ் இஸ் பிகமிங் அ பூம் இன் யூகே. நம்ம ஆளுங்கெல்லாம் காம்பசிட் வெனீஸ் போட முடியாது. எல்லோவா அடுத்த நாளே எல்லோவே வந்து நிற்பாங்க. நம்ம சாப்பிடுறது நம்ம கட் பண்ணி கூட சாப்பிட மாட்டோம். எல்லாம் கடிச்சு மென்று சாப்பிடுவோம். நமக்கெல்லாம் அது நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொன்று சீப். நம்ம கண்ட்ரியில் ஜிர்கோனியாவே பெர்மனெண்ட்டே பொர்சிலினே கம்மியாக கிடைக்கிறச்சு. வை யூ ஹேவ் டு கோ ஃபார் சம்திங் டெம்பரரி அப்படிங்கிற ஒரு ரீசன் தான், வேறு எதுவும். ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த வந்து ஸ்டெய்னிங் ஃபுட் இது ஒரு 3-4 ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னா காஃபி டீ கண்டிப்பாக காஃபி டீ Coke also stain your teeth a lot. Wine, Coke. Red wine. ஆமா, ரெட் வைன்ல ரொம்ப ஸ்டெயின் பண்ணும். ஸோ ஈவன் இன் கேஸ் யூ கான்ட் அவாய்ட் எங்கேயாச்சும் சோஷியல் இதில் இருக்கீங்கன்னா கூட தண்ணி குடிச்சிருங்க உடனே. சிப் ஆஃப் வாட்டர்ல ஸ்டால குடிப்பா. ஐ டோல்ட் திஸ் ஆல்சோ டிப். நிறைய பேர் கொடுத்துருக்கேன் நான் இந்த டிப். ஏதாவது வந்து இந்த மாதிரி குடிக்கணும்னு இது பண்ணீங்கன்னா ஸ்டால டைரக்டா பல்லுல படாம குடிங்க. இல்லாட்டி உடனே ரின்ஸ் பண்ணனும். கண்டிப்பா ரின்ஸ் பண்ணனும். இது ரெண்டும் பண்ணனும். திஸ் இஸ் ஒன் டிப். நானே படிக்காத டென்டிஸ்ட் ஆயிட்டேன். பாலோட இருந்து பாதி கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் ஆயிட்டேன். உங்களோட இருந்து பாதி டென்டிஸ்ட் ஆயிட்டீங்க. வெரி குட். நல்ல விஷயம் பாருங்க. பேஷன்ஸ் எல்லாம் டென்டிஸ்டா மாத்தி விட்டுட்டு இருக்கேன். I love oral hygiene. அத சொல்றேன். அவங்கள மாதிரி தான் பல்லு வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். I feel it's very good too. True. Not many will admit. பல்லு தானே அப்படினு சொல்லுவாங்க. நீங்க அத சொன்னனே எனக்கு ரொம்ப ஃபேவரட் பேஷண்ட் ஆயிட்டீங்க. இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்களே oral hygiene-க்கு அப்படினா அது ஒரு நல்ல விஷயம். மேபி இங்க அந்த உங்க ஃபாரின் கண்ட்ரில இருந்ததனால அப்படி ஒரு இதுவா? How did you get this? நானே என்ன பத்தி பேசிக்க கூடாது. எனக்கு கமெண்ட்ஸ்ல சும்மாவே திட்டுவா. They say I used to have ஒரு சைடு டிம்பிள் இருக்கும். ஸோ ஸ்கூல்ல இருக்கும்போது என்னோட ஸ்மைல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ டீத் அலைன்டா தான் இருக்கும். அதனால ஓகே நம்ம பல்லு ரொம்ப அழகா இருக்கு போல நம்ம இது அப்போ நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானே கண்டமேனிக்கு இந்த நீங்க சொல்ற மாதிரி சார்கோல் இது அது நீமெல்லாம் போட்டு தேய்ச்சி எப்படியாவது என் பல்ல வெள்ளையாக்கணும். அப்பெல்லாம் வந்து அஃபோர்டபிலிட்டி எங்க அம்மா கிட்ட எல்லாம் போய் பல்ல வெள்ளையாக்கணும்னா என்ன வீட்டை விட்டே துரத்தி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தனால நானா வந்து இந்த நெட்ல பார்த்து DIYs மாதிரிலாம் வந்து பண்ணி சொல்றீங்க. அப்படிதான் உங்க பல்லு வெள்ளையாச்சுன்னு சொன்னீங்கன்னா ஷாக் ஆயிருவாங்க எல்லாரும். என்ன DIY பண்ணீங்கன்னு கேட்க போறாங்க. I don't have coffee tea total எந்த ஹேபிட்டுமே இல்ல. And I don't இந்த ஸ்ட்ரா போட்டு இந்த மாதிரி பல்லுல படாம இப்படிலாம் சாப்பிடுறது அதெல்லாம் கொஞ்சம் பண்ணேன். and then 2 times brushing அந்த flossing அந்த மாதிரி ஓரல் ஹைஜீன் கொண்டு வந்தனால தானாவே அப்படி ஆயிடுச்சு. வெரி குட். நீங்க இதுக்கு சொல்லிராதீங்க. DIY என்னன்னா டாக்டர் ஷில்பாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். இல்ல கண்டிப்பா இப்ப நான் சொல்லிட்டேன்ல நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ரிவீல் பண்றேன். I've started Invisalign அப்படின்னு சொல்லிட்டு. and she is a very good patient. அதுதான் உண்மை. Thank you doctor. So இப்போ வந்து science you should never ignore for good oral hygiene.
பிகாஸ் இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி as well. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இஸ் கம் ப்ளீடிங். நிறைய பேத்துக்கு வந்து இது தெரியாது. ஒரு ஹெல்தி கம் வந்து கண்டிப்பா ப்ளீட் ஆகாது. இப்போ ஏன் எனக்கு ப்ளீடிங் வரல டாக்டர், எல்லா பல்லும் தானே ப்ளீட் ஆகும்? அப்படிலாம் ஆகாது சார், உங்க பல்லு மட்டும் தான் ஆகுது அப்படின்னு புரிய வைக்கிறதே. தே திங்க் ப்ளீடிங் இஸ் நார்மல். அது ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் மித்து. நீங்க வந்து ஒரு பல்லு ப்ளீட் ஆகுது அப்படின்னாலே இந்த இடத்துல கம் டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். கம் டிசீஸ் வந்ததுக்கு அப்புறமே நானே நிறைய டயக்னோஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இட் குட் பி ஈவன் தைராய்டு, இட் குட் பி ஈவன் டயபிட்டிஸ். இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்து இருக்கும் உள்ள. நம்ம வந்து அது ஜெனட்டிக்ஸா இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்காது. ஸோ போய் இது போய் செக் பண்ணி பாருங்க, HbA1c எடுத்து பாருங்கன்னு சொன்னா இருக்கும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தெர் ஆர் மெனி சிம்டம்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் வந்து உங்களோட கம் ப்ளீடிங். செகண்ட் வந்து லைட்டாக நம்மளோட வந்து சென்சிட்டிவிட்டி. இது வந்து நம்ம எல்லாருமே சென்சிட்டிவிட்டி தானே, சென்சிட்டிவ் டூத் பேஸ்ட் போட்டால் போயிடும் அப்படின்னு தான் நம்ம மக்கள் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு குட் சைன். நீங்கள் உடனே வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டென்டிஸ்ட்டில், அந்த இடத்துல எங்கே உங்களுக்கு கேவிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போவே ஃபில்லிங்கோ இல்லை என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம். இஃப் யூ லீவ் இட் வில் ஸ்ப்ரெட் ஃபர்தர் இன்சைட் இட் வில் கோ டு அ லெவல் ஆஃப் ஸ்வெல்லிங், மைக்ரைன். இதெல்லாம் வந்து நம்ம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். திஸ் டூ இஸ் த மேஜர் சைன். ரெஸ்ட் ஆல் எல்லாருக்கும் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பெயின். பெயின் வந்தால் கண்டிப்பாக வரதான் செய்யணும், அதுவே உங்களுக்கு இருக்கக்கூடாது வீட்டில். தேர்ட் சிம்டம் அப்படின்னா பீப்புள் நெக்லெக்ட் இன் ஜென்ரல். உடஞ்சிட்டெல்லாம் கூட சம்டைம்ஸ் வந்து சிப் ஆஃப் கீழே விழுந்துருவோம், கீழே தானே விழுந்துட்டோம் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருக்காங்க. அந்த மாதிரி நான் பார்த்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா அது ஒரு பெரிய லீஷனாக உள்ள ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். எப்போச்சும் கீழே விழுறீங்க, பல்ல அடிப்படுதுன்னா அது உடனே தயவு செஞ்சு போய் டாக்டர் கிட்ட பார்க்கணும். ஃபோர்த் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்னு இதை நான் சொல்லுவேன், யூ ஷுட் நெவர் லீவ் அ ஷார்ப் டூத். இப்போ வந்து அலைன்மெண்ட் ரொம்ப மிஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஷார்ப் டூத் அப்படியே விட்டுருவோம். அது விட்டு குத்தி போக் பண்ணி வேற எதுவாகலாம் இட் இஸ் பிகம். ஸோ ஐ ஹவ் சீன், ப்ளீஸ் டோன்ட் நெக்லெக்ட் தட். ஷார்ப் டூத் அண்ட் கீழே விழுறீங்க, இது ரெண்டும் வந்து கொஞ்சம் மேஜர் சைன்ஸ் விச் யூ ஹேவ் டு நோட்டீஸ் இமீடியட்லி. ஓகே, அதான் பல்லு வலி அவங்களுக்கு வந்தா தான் தெரியுவாங்க. மோஸ்ட் பெயின்ஃபுல் திங் இஸ் கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இந்த ஒரு சைன் மட்டும் கண்டிப்பா எல்லாரும் வந்துருவாங்க பல்லு வலினா, மத்ததெல்லாம் நீங்க சொன்னது விஸ்டம் டூத் டாக்டர், அது ரிமூவல் இஸ் மேண்டட்டோரியா இல்ல இட் டிபெண்ட்ஸ் ஆன். இது வந்து அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன்ல பாத்தீங்கன்னா இதே தான் சொல்லியிருப்பாங்க, அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் கிவ்ஸ் யூ ட்ரபிள் டோன்ட் ரிமூவ். நானும் அப்படிதான், நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவேன். பெயின் வந்து திரும்பி திரும்பி வருது, ரெண்டாவது வாட்டிக்கு மேலே வருதுன்னா யூ ஹேவ் டு ரிமூவ். எல்லாருக்குமே விஸ்டம் டூத் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும், உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். பிகாஸ் நம்மளோட ஜா வந்து அப்படி இல்லை. இப்போ முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அதிகமாக டீத் இருந்தது, தேட் ஈவன் மோர் 36 இருந்தது. ஆமா, ஏன்ஷியன்ட் ஹியூமனுக்கெல்லாம். ஸோ இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு பிகாஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஃபுட் அண்ட் எவ்ரி திங். ஜா குட்டியாக இருக்குது, இது பெருசாக இருக்கிறதுனால டசன்ட் ஹவ் ஸ்பேஸ் டு கம் அவுட். ஸோ அது வரவே இல்லைனாலும் ஓகே தான், வருது பெயின் கொடுக்குதுன்னா யூ ரிமூவ், அதர்வைஸ் டோன்ட் டச். ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி இட்ஸ் குட் பாயிண்ட். அது என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினாவும் இருந்துச்சு. இப்போ ஜா வந்து எல்லாருக்கும் எப்படின்னா பாக்ஸ்டு ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏஜ் ஆக ஆக அந்த மாதிரி வருது. பிகாஸ் இது என்ன மசில் டாக்டர் இங்க இருக்கிறது? மெசிட்டர். ஏன்னா நான் தப்பா சொல்லி அதுக்கப்புறம் என்ன திட்டி. ஸோ மெசிட்டர் மசில்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து பொட்டாக்ஸ் போட்டு அதை ஏன்னா கிரைண்ட் பண்றது கம்மி ஆகும், இது பண்ணும், அது ஓகே, அது பண்ணலாமா? பொட்டாக்ஸ் கண்டிப்பா பண்ணலாம். இது இட் கிவ்ஸ் யூ குட் TMJ ரிலீஃப் ஆல்சோ. நானே சொல்லுவேன் ஜா டென்ஷன் ரிலீஸ் பண்றதுக்கு போடுங்க சொல்லுவேனே நான். பீப்பிள் ஐ டெல். அதே மாதிரி கம்மி ஸ்மைல் வரும் சில பேருக்கு, ஈன் ரொம்ப கம்ஸ் இருக்கும். நம்ம என்னதான் வந்து கிரவுன் லென்த்தனிங் பண்ணி ஹைட் ஏத்தினாலும் சம்டைம்ஸ் உங்க லிப்பே அப்படி ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால அப்படி இருக்கும். ஸோ இங்க 2 பொட்டாக்ஸ் டாட்ஸ் கொடுத்தா அழகா அது கம்மி ஸ்மைல் வில் கெட் க்ளோஸ். ஸோ நோ சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் நதிங், அது வந்து பண்ணிக்கலாம். பிகாஸ் அது வந்து இப்போ வந்து எல்லாருமே பண்றதா நான் நிறைய கேள்விப்பட்டேன். ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ அது நீங்க வந்து பண்ணணும்னா இஃப் யூ ரியலி ஃபீல் தட் யூ கேன் டூ இட். டாக்டர் வந்து கிரீன் நான் நிறைய பேர் கிட்ட கேட்டேன். ஸோ நம்ம டென்டல் சைட்லயும் கேட்டலான்னு உங்ககிட்ட கேட்டேன், நீங்களும் இப்போ கிரீன் கோ கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்களும் என்ன சொன்னாங்க, கிரீன் கோ தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, எல்லாருமே டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாருமே வந்து போ. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நெயில் பாலிஷ் போடுறோம், யூ நோ இட்ஸ் பாய்சன், சாப்பிடக்கூடாது, எல்லாம் போட தானே செய்யறோம். ஸோ கைண்ட் ஆஃப் யூ மெயின்டைன் ஆல்சோ மேட்டர்ஸ். ப்ராப்பரா நம்ம கரெக்டா பண்றவங்கள்ட்ட பண்ணா ப்ராப்ளம் இல்லை, தப்பா பண்றவங்கள்ட்ட போய் நம்ம ஏதாச்சும் கொடுத்தோம்னா தென் இட் இஸ் டிஃபிகல்ட். நான் வந்து எப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொன்னா, அந்த ஏஸ்தெட்டிக் லுக் ஒரு மாதிரி அந்த ஃபேஸோட கட்டு கேமராலாம் பார்க்கும்போது எஸ்பெஷலி ஃபோட்டோஸ்க்குலாம் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக சொன்னாங்க. பட் எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, அதனால டீத்துக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமோ அப்படி ஒரு இது இருந்துச்சு. பட் நீங்க இல்லன்னு டீத்துக்கெல்லாம் எந்த சைடு எஃபெக்ட் இல்லை. இன்ஃபேக்ட் வி டெல் டு கிவ். நாங்களே வந்து அந்த மசில் டென்ஷன் ரிலீஸ் ஆகணும்னா வி ஆஸ்க் them to give. நாங்க கொடுக்க சொல்லுவோம் தான், we ask them to give. ஓகே, தென் இஃப் யூ ஆர் அப் ஃபார் இட் யூ கேன் கோ ஃபார் இட். இப்போ வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இதுதான் நாங்க வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டி முடியலையா? அப்பவே நீங்க செலிபிரிட்டி டென்டிஸ்ட் கேட்டே இல்ல இது வந்து செலிபிரிட்டிலாம் இல்ல, இது வந்து நார்மல் क्वेश्चंस தான். ஸோ நத்திங் கான்ட்ரோவர்ஷியல். ஓகேயா? ஓகே. ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் எசென்ஷியல் ஆர் ஆப்ஷனல்? எசென்ஷியல். ஓகே. என்ன ஏஜ்ல இருந்து டாக்டர் ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட்? ஒரு 10ல இருந்து நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து ஆக்சுவலி 6-7ல இருந்துமே பண்ணணும் தான். ஆனா குழந்தைங்க வந்து அதிகமா முழுங்க கூடாதுங்கிறதுக்காக மேபி லிட்டில் பிட் ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் பீனட் சைஸ்ல கொடுக்குறீங்கன்னா ஓகே. நம்ம வைக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல வச்சா டேஞ்சரஸ் தான். க்ளோஸ் டு ஃப்ரம் 7ல இருந்தே கொடுக்கலாம். நத்திங் ராங் இன் இட். ஸோ இட்ஸ் எஸ். ஃப்ளாசிங் டெய்லி ஆர் ஒகேஷனலி, விச் டு யூ ரெக்கமெண்ட்? டெய்லி. டெய்லி at least once, not twice but once.
மவுத் வாஷ் எவ்ரி டே இஸ் ஓகே ஆர் நாட் நீடட்? Not needed. 2-3 days or weekly once is also fine. Mouthwash. ஓகே. பிரேசஸ் ஆர் அலைனர்ஸ்? Aligners. ஓகே. எனி டே. Any day. சுகர் ஃப்ரீ கம் இஸ் குட் ஃபார் யோர் டீத். கண்டிப்பா குட். It gives lot of saliva. சுகர் ஃப்ரீ தானே, ஸோ அதனால இட் கிவ்ஸ் யூ சலிவா. இட் ப்ரிவென்ட்ஸ் சலிவா எங்கே ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் கேவிட்டி அதிகமாக வராது. ஆக்சுவலி இட் ப்ரிவென்ட்ஸ் யூர் கேவிட்டி. இட்ஸ் a நியூஸ். நான் எல்லாம் ஸ்டைலுக்காக சூஸ் இல்லை நிறைய பேருக்கு வந்து have you seen இந்த ரொம்ப ட்ரை மவுத் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்குலாம் வந்து டாக்டர்ஸ் இது கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் தெரப்பியாக வி கிவ். ஆமாம் they give that. ஓகே, குட் திங். ட்ரை மவுத்துக்கு டங் கிளீனிங் இஸ் மேண்டட்டோரி ஆர் ஆப்ஷனல்? 100% mandatory. எவ்ரி டே கண்டிப்பாக பண்ணணும். calcium supplements are required or natural calcium it's enough? See, depends on each. Again, as I said, இப்போ உங்களுக்கு ரொம்ப கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குன்னா நீங்கள் எடுக்க தான் செய்யணும். நம்மளோட இன்டேக் வந்து இனாஃப் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த டெஃபிஷியன்சியில் போயிட்டீங்க. பட் அதர் தன் தட் மில்க் அண்ட் ஆல் த அதர் திங் எல்லாருக்கும் கால்சியம் டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம போட முடியாது. ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. ஸோ தே ஆல் கேன் டேக் நேச்சுரல் ஃபுட். தட் இஸ் ஃபைன். Yeah. Charcoal toothpaste, safe or Never. risky? No, risky. 100% risky. It may give you that gimmick for 2-3 days. After that, you're giving a long standing side effect for your teeth. Enamel போயிடும். Same. நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். போடாதீங்க. இப்போ இல்லை, சின்ன வயசுல. ஹார்ட் பிரஷிங் ஆர் ஜென்டில் பிரஷிங்? ஆக்சுவலி எப்படி பிரஷ் பண்ணுவோம்? ஜென்டில் 100% அப் அண்ட் டவுன். இதை நான் உங்களுக்கு கிளாஸ் ஆமா, நடத்தியிருக்கேன், எனக்கு தெரியும். வர எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப் அண்ட் டவுன் தான் பண்ணணும். ஃப்ரம் த ஸ்வீப் அவுட் மோஷன் உள்ள கம்ஸ்லேருந்து எடுத்து விடணும். நம்ம இப்படி இப்படி போட்டு தேய்ச்சா இட் கோஸ் இன்டு யோர் கம்ஸ். யூர் ரப்பிங் அண்ட் கட்டிங் த பாத்ரூம் க்ளீன் பண்ற மாதிரி அதே தான் நம்ம பண்ணுறோம். அப்படி இல்லை, ரொம்ப ஜென்டிலா இவ்வளோதான் ப்ரெஷர். பூ மாதிரி தான் பல்ல பார்த்துக்கணும். அப் அண்ட் டவுன், இன்சைட் ஃப்ரம் த கம்ஸ் யூ நீட் டு. எல்லா சர்ஃபேஸும் மெயினாக ப்ரஷ் பண்ணணும். ரெண்டுத்தே இங்க தேய்ச்சிட்டு எப்பவுமே சொல்வீங்களா வெரி சைடு பீ சைஸ் வந்து ஃபார் த கிட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவோம். பெரியவங்களுக்கு கொஞ்சம் இட்ஸ் ஓகே, யூ கேன் லிட்டில் இன்க்ரீஸ். Bean size. Bean size கூட இட்ஸ் ஃபைன். ஓகே. எலக்ட்ரிக் டூத் பிரஷ் good or bad? No, never. How frequent should you change your toothbrush? 2-3 months once. ஆமா, 2 months எனக்கு once at தெரிஞ்சு least. யாரு என்னோட ரிலேட்டிவ் இருக்காங்க, அதாவது அவங்க வந்து ரொம்ப ஃப்ரூகலா இருப்பாங்க, நிறைய இது வந்து மாத்தவே மாட்டாங்க. ஒரு 10-15 வருஷமா அதே பிரஷே வச்சிருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது கிஃப்டாவே அந்த அப்புறம் பிரஷ் தான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். ஒரு தடவை வீட்டுக்கு போகும்போது பழங்களோட சேர்த்து என்னால அவ்வளோ அதான் சொல்ல முடியல, என்னால சொல்ல முடியல. ஐ திங்க் யூ நீட் டு சேஞ்ச். தயவு செஞ்சு 2 to 3 months ஒன்ஸ் உங்க பிரஷ் வந்து மாத்தணும். See, it depends. சில பேர் வந்து பிரஷ் வந்து பிரிசில்ஸ் விரிஞ்சிடும் 1 மாசத்துலயே. அப்படின்னா அவ்வளோ ஹார்டா பிரஷ் பண்றாங்கன்னு அர்த்தம். அதையும் வச்சு தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா நீங்க தூக்கி போட்டு யூ ஹேவ் டு கோ ஃபார் அ நியூ டூத் பிரஷ். அது சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் தான் பிரிசில்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும். இஃப் இட்ஸ் ஃப்ளாட்டன்ட் யூர் எரோடிங் யூ எனாமல், யூர் நாட் பிரஷிங். நீங்கள் ப்ரஷ் பண்ணல, எனாமலையும் சேர்த்து எதுக்குறீங்க. தெர் இஸ் சம்திங் கால்ட் அயனிக் பிரஷ். இட்ஸ் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி விச் வி யூஸ் இன் ஆர் கிளினிக். நான் நிறைய அதை ஃபாலோ பண்ணுவேன். ஐ பின் யூசிங் தட். அதில் வந்து உங்களுக்கு இது வராது, எலக்ட்ரிக் மாதிரி வைப்ரேட் ஆகாது. ஸோ மேபி யூ கேன் ட்ரை தட். இப்போ சம்படி வான்ஸ் அந்த பிரிசில்ஸ் விரியாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூ கேன் யூஸ் இட் அப் டு ஃபார் 6 months ஆல்சோ. தட் பிரஷ் அதுவும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர். அவ்வளோதான். உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தயவு செஞ்சு அந்த பிரஷை வாங்கி கொடுங்க. ஐ டோன்ட் மைண்ட். யா, நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஐ திங்க் அவங்க இதை கேட்டிருந்தாங்கன்னா என்னை இதோட டிஸ்ஓன் பண்ணிடுவாங்க. சாரி, பட் ஆனால் நான் பேர் சொல்லலை. இனிமே தேங்க்யூ டாக்டர். அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். இட் வாஸ் ஸோ என்லைட்னிங் டு லேர்ன் அபவுட் ஓரல் ஹைஜீன் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஃப்ரம் யூ. யூர் சச் அ பப்ளி பர்சனாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பேசிட்டோம். இப்போ வந்து நியூ இயர் டைம்னால அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் திஸ் ஒரு விமன் ஆண்டர்பிரினர் யூ ஹவ் கம் ஃப்ரம் ஸ்க்ராச் இல்லையா? மோட்டிவேஷனல் டாக் வந்து ஒரு 5-10 minutes கொடுத்துட்டு வைண்ட் அப் பண்ணுவோம். பிகாஸ் இப்போ வந்து இட்ஸ் பிகமிங் அ திங். முன்னாடிலாம் வந்து இட் வாஸ் அ மேன்ஸ் வேர்ல்ட். நவ் இட்ஸ் ஸ்லோலி பிகமிங் அ விமென்ஸ் வேர்ல்டு. அது வந்து நான் அந்த டிரான்சிஷனை நல்லாவே வந்து பாக்குறேன். என்னோட சொல்லும் போதே எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருதுங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கு. உண்மையா சொல்றேன். வா, நான் எப்படி கூஸ் பம்ப் ஆகுறேன் அப்படின்னு. பிகாஸ் இப்போ வந்து நான் என்ன கான்டென்ட் போட்டாலுமே அதிகமா போற கான்டென்ட்ஸ் என்னன்னா வந்து விமன் எம்பவர்மெண்ட் எல்லாத்தையும் பத்தி. ஸோ அதை வந்து உங்ககிட்ட பேசாம விட்டேன்னா அது வந்து பாவம் ஆயிடும் எனக்கு. பிகாஸ் யூ ஹாவ் செல்ஃப் மேட் விமன் இல்லையா? நீங்களே வந்து இந்த இதுக்குள்ள ஒரு பயனியரா வந்திருக்கீங்க. யூர் an entrepreneur in this. Just tell me about your journey. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும். இதை ஃபர்ஸ்டே பண்ணணும், பட் ஆனா நம்ம வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் பெப் டாப். Done. See, I think I've shared this story, but again I'll tell. I come from scratch. இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பிரியா மூலியமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். I'm very happy and I always tell that. நீங்க தான் இப்போ இவ்வளோ பேர் ஆயிட்டீங்கல்ல அப்படின்னு இன்னும் சொல்லுவாங்க. ஸ்டில் ஏன் நீங்கள் அந்த டீ கடை ஸ்டோரி 5,000 ரூபாய் ஸ்டோரியை விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. பட் ஐ ஆல்வேஸ் திங்க் இட்ஸ் மை ரூட். ஸோ ஐம் ப்ரவுட் டு சே தட். ஸோ தட் இது ஒரு 4 பேர் பார்த்தா அவங்களும் அது ஒரு அவங்களுக்கு ஒரு செமையாக மோட்டிவேட் ஆகும்ல. எதுவுமே இல்லாமல் கூட லைஃப்பில் நம்ம இவ்வளோ பெருசாக ஆக முடியுமா அப்படின்னு. ஸோ ஐ டெல் தி ஸ்டோரி again and again because I come from a small background, வால்பாறை, nothing.
மை பேரண்ட்ஸ் வேர் ஒர்க்கிங் இன் டீ ஷாப். டீ பிளான்டேஷன் மட்டும் தான் அங்கே இருக்கும் பிகாஸ் இட்ஸ் டாப் ஆஃப் த மவுண்டன். நோ குட், ஒரே ஒரு நல்ல ஸ்கூல், ஒரு நல்ல கான்வென்ட், அவ்வளோதான். தெர் இஸ் நத்திங் மேஜர். இங்கிலீஷ்லாம் பேச மாட்டாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு தமிழ் அண்ட் கேரளா தமிழ்நாடு பார்டர் பேசிக்லி இன் பிட்வீன். அந்த மழை கீழே தான் எல்லாத்துக்குமே வரணும். இஃப் ஈவன் ஸ்டில் தெர் இஸ் நோ தியேட்டர். would you believe still there is no theater, KFC இந்த மாதிரி எதுவுமே அங்கே கிடையாது. ஈவன் ஃபெமினா மேகசின்ல இப்போ நான் ரீசெண்டாக வரும்போது நான் பார்த்தேன், இந்த மேகசின்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிக்கவே காலேஜ் ஆச்சு எனக்கு. அப்போ கூட எனக்கு தெரியல அப்படின்னு. ஸோ ஃப்ரம் தோஸ் டைப் ஆஃப் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் ஐ வாஸ் ஹைலி ஆம்பிஷியஸ். ஐ நோ ஐ ஹேவ் டு சேஞ்ச் மை ஜென்ரேஷன். நம்ம மாத்தாட்டி இது யாரும் மாற்ற போகிறதில்ல, இது நீ மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் வெரி கிளியர் வித் மை விஷன். என்னோட அம்மா, இது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்னெல்லாம் அவங்களால பண்ண முடியலையோ எல்லாரும் சொல்லுவாங்க, பட் ஷீ மேட் இட். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து வேண்டாம், ஓன் கிராண்ட் பேரண்ட்ஸை ஏன் படிக்க வைக்கணும், ஐம் ஃப்ரம் ரைட், அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு பேக்ரவுண்டில் தான் இருக்கிறவங்க. தெர் இஸ் நத்திங். யாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஜென், ஐம் த ஃபர்ஸ்ட் ஜென் டாக்டர், ஐம் த ஃபர்ஸ்ட் ஜென் டிகிரி ஹோல்டர், அந்த மாதிரி என்னோட ஊர்லேருந்தே ஐம் த ஃபர்ஸ்ட் ஒன் டு டூ தட். ஸோ அப்போ அம்மா வந்து வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஷீ செட் இல்லை அவள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னோட வீடு அதெல்லாமே சேல் பண்ணி இது பண்ணி தான் என்னை படிக்க வச்சாங்க, லோன் வாங்கி. அப்படி தான் ஒன்ஸ் ஐ ஸ்டடிட் தென் அஃப்கோர்ஸ் யூ டோன்ட் நோ வாட் இஸ் அ ஸ்கோப் இன் டென்டிஸ்ட்ரி. இப்போவும் நான் சொன்ன மாதிரி டென்டிஸ்டோட நிலைமை ஸ்டில் பீப்புள் ஆர் கெட்டிங் ஒன்லி 20,000, 25. திஸ் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் அ டென்டிஸ்ட். இன்னும் இதை தான் நம்ம பிரேக் பண்ணணும், இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என் பிரதருக்கு சீட் கிடைக்கும் போது கூட செட் நோ, டென்டிஸ்ட்னா சம்பாதிக்க முடியாது, யூ ஓன்ட் க்ரோ இன் லைஃப், யூ ஸ்டடி இன்ஜினியரிங்னு சொல்லி அவனை நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். பட் நவ் ஐ திங்க் லைக் மேபி ஐ மேட் அ மிஸ்டேக். சி யூ டோன்ட் ஹேவ் த ரைட் கைடன்ஸ். நமக்கு வந்து ஒரு மென்டார் இல்லை, எப்படி பண்ணணும்னு யாரும் சொல்லி தரதுக்கு இல்லை. ஒன்ஸ் யூ லேர்ன் த வே தென் தட்ஸ் ஆல். ஐ வுட் லவ் டு மென்டார் பீப்புள் இஃப் சம்படி டோன்ட் நோ ஆர் இஃப் ஸ்டில் தேர் சிட்டிங் இன். அதுவும் பொண்ணுனா வந்து இல்லவே இல்லை. இன்னைக்கு கூட ஒரு ஹேட்டட் கமெண்ட் பார்த்தேங்க. இன்னைக்கு காலையில் சம்படி இஸ் சென்டிங் மீ, ஐ வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் டைமண்ட் ஸ்டேட்டஸ். அதுக்கு வந்து அவ்வளோ ஹேட்டட் கமெண்ட். ஓகே, தஸ் கேர்ள் ஹவ் புட் லைக் திஸ், ஸோ ஐம் சீயிங் டீத், ஐ மீன் பிளாக் இஸ் ஒன்லி இன் த டைமண்ட் ஸ்டேட்டஸ் ஆர் இன் த பேஷன்ஸ் டீத். ஸோ மச் கமெண்ட். வை? அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணி போய்கிட்டே இருந்ததுனால தான் ஐ எம் இன் நம்பர் ஒன் பிளேஸ். சி இஃப் ஐ எம் ஏபிள் டு டூ மை ஒர்க் கிரெடிபிளாக கரெக்டாக பண்ணுறோன்னா சக்ஸஸ் தானாக வரும். ஐ ஒர்க்ட் ஹார்ட் டே அண்ட் நைட். இட்ஸ் நாட் ஈஸி. மை ஜர்னி வாஸ் நாட் ஈஸி. when you come to public platform, நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து you can never have even காந்திஜி, மகாத்மா காந்தி haters இருந்தாங்க கண்டிப்பா. so haters will always be there. it's like இப்போ எனக்குமே வந்து காமெண்ட்ஸ்லாம் வரும்போது சில பேர் ரொம்ப பொலைட்டா they disagree with you. I'm up for it. கண்டிப்பா வந்து they don't have to align with me. but ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாதிரி ஹேட்ரடா நிறைய vulgar words எல்லாம் புல் பண்ணி பண்ணும்போது it does hurt. but ஆனா I think over the period of time hurt கூடாது பிரியா. you will go through it because you have seen இப்படி ஒரு 5,000 ல இருந்து ஒரு பொண்ணு மேல வந்திருக்கேன்னா how many people I would have seen, you know, so much of you can't do what she will never do. இந்த மாதிரி அத்தனையும் கிராஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் கேட்டு இது கேட்கும் போது எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. மை ஃப்ரெண்ட் இஸ் சென்டிங் மீ ஐடென்டி வேணா இது கூல் சில் அப்படிங்கிறேன். அது ஒரு மேட்டராகவே எடுத்துக்கலாம். How can you be this cool? You will become immune. You don't mind because your work will speak, your success will speak. It's a slap on their face. I always believe in that. burn ஆச்சா இன்னும் burn ஆகு அவ்வளவுதான். That's my attitude from the beginning. So நீங்க சொன்னது very true. அந்த generational trauma-வோ your mom வந்து அவங்கள மாதிரியே இருக்கணும்னு நினைக்காம நீங்க வந்து you have to fly high-ன்றதுக்காக she sacrificed. கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி இல்லாம படி. She fought for it. Yeah, I like something that you said. In the generation, என்னோட future generation நான் பண்ணலனா யாரும், I think எல்லா womenக்குமே அது இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஃபவுண்டேஷன் லே பண்ணாதான் நம்மளோட ஃபியூச்சர், இப்போ உங்களுக்கு பொண்ணு அவங்களோட பொண்ணு அதெல்லாம் வரும்போது they will have that freedom to do everything. True. All my sisters who got married at 18, இப்போ அவங்க பொண்ணுங்களை யாரும் கல்யாணம் பண்ணல. They were very happy. I want them to become like Ammu, they call me pet name. Shilfa மாதிரி ஆகணும், ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு they stopped. I was like, wow, I didn't change just my generation, I changed the entire village. I was so happy about it. Proud of feel பண்ணேன். ஒரு see, marriage is not something very easy. அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக இன்னும் எவ்வளவோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு அப்படிதான் இருக்காங்க. பட் யூ நீட் டு நோ த பர்சன், யூ நீட் டு பி இன் ஒரு பேக்ரவுண்ட். வந்து ஒரு பொண்ணு வேற வீட்டுக்கு போனா கூட நம்மளா சம்பாதிக்கணும். யூ நீட் டு ஹேவ் தட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஒருத்தவங்கள்ட்டையும் கை கேட்டு நிற்கவே முடியாது. நம்ம கிட்ட ஒரு காசு இருந்தால் தான் நம்ம ஏதாச்சும் வாங்க முடியும், பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டா இல்லாம வந்து கல்யாணம் பண்ணாதீங்க. பிகாஸ் அது வந்து நிறைய பிரச்சனை அவங்களுக்கு கொண்டுட்டு வரும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் எவ்ரிபடி ஐவ் சீன் அண்ட் நோன். ஸோ அதனால அதே தான் டாக்டரும் ரெசனேட் பண்றோம். நாங்கள் வி ரிஃப்ளெக்ட் த சேம் தாட்ஸ். ஸோ வி மைட் சவுண்ட் வெரி ஃபெமினிஸ்டிக், பட் ஐ திங்க் திஸ் இஸ் வாட்ஸ் நீடட். ஸோ இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொன்னால் அதனால தான் அவங்களை நியூ இயர் கெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் வி ஹேவ் சேம் அலைன்மெண்ட் அண்ட் தாட்ஸ். ஸோ அதனால வந்து ஹெல்ப் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். உங்களுக்கு நீங்களும் சரி, சுற்றி இருக்க விமனும் சரி, இஃப் தே நீட் சம் ஹெல்ப் ஆர் சம்திங், ஜஸ்ட்
குவீன் ஃபிக்ஸஸ் another குவீன்ஸ் த்ரோன் சொல்லுவாங்கல்ல crown அந்த மாதிரி இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. அதுதான் என்னோட நியூ இயர் ஹெல்ப் ரெசல்யூஷன். பண்ணாடி கூட பரவாயில்ல, don't put them down. That again I repeat always, we will help ourselves, we will come up, but don't put down by saying this girl can't do, that girl can't do. Oh god, stop that அப்படினு. ஏன்னா எனக்கு ஓகே, I've crossed that, but not every woman will. பண்ண முடியாது அவங்கனால. சின்ன பசங்க வருவாங்க ஒரு 18 years, when they come from small background, ஒரு poor backgroundல இருந்து வரவங்க எல்லாம் agriculture backgroundல தான் வரவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் இங்க வரும்போது. சோ அதை அப்படி சொல்லி ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, நீ எல்லாம் அங்க போய் படிச்சு என்ன பண்ண போற, பெரிய ஆள் ஆக போற அப்படின்லாம் சொல்லிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு ஓ அவ்வளவுதான் போல அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதெல்லாம் கிடையாது. யூ கேன் டூ, ஐம் சிட்டிங் அண்ட் ஐம் ஷோயிங் யூ, ஐம் லிவிங் ப்ரூஃப். ஒண்ணுமே இல்லாம வந்ததுதான். இந்த மாதிரி சொன்னதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்த பொண்ணு தான். Now if I am able to succeed, why can't I? Always tell that to people. Yeah, so doctor is very good new year message ன்னு சொல்லலாம். டாக்டர் பால் எப்படி வந்து gut healthன்றாங்கன்னா நான் women's mental health அதுக்கும் advocate பண்றோம். So I think this will be a tip. So உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டம் இருக்கு இல்ல what you want help ஏதாவது கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கமெண்ட் வந்து என்னால ரிப்ளை பண்ண முடிஞ்சிச்சுனா I will definitely give you a online message and motivation. And so I hope you enjoyed this podcast and thank you so much doctor. You are such a vibrant personality. டாக்டருக்கு நான் சொல்வேன், I think I'm close enough with her to reveal this. She has a good form of ADHD. She's a because it's good. I tell this. Yeah, I tell this. because she works 24/7. I'm like என்ன டைம் மெசேஜ் பண்ணாலும் she's available. I don't know when she sleeps. She's such a workaholic. அவங்க அளவுக்கு இல்லனாலும் அதுல பாதி இருந்தாவே நம்ம லைஃப்ல முன்னேறிடுவோம். அந்த மாதிரி you're such a good personality and you reflect lot of positivity around you. So I'm very grateful to be connected with women like you doctor. Thank you so I felt the same. இது உங்களுக்கு எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்கன்னு தெரியல. என்ன மாதிரியே கொஞ்சம் ADHD உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த क्वेश्चन தான் கேட்டேன். நல்ல ADHD இல்ல பட் இருக்கு. Depends on mood, but it gets changed. For me, it's always ADHD. High, peak. எல்லாம் சில பேர் என்ன சாப்பிட்டு வரீங்க டாக்டர், எனக்கு அது சொல்லுங்க டாக்டர் கொஞ்சம் அப்படிலாம் கேட்பாங்க நிறைய பேர். I got maybe work is giving me that kind of addiction. I feel work பண்ணுங்க, work hard. நான் இங்க இருக்கேன்னா என்னோட work hard தான். அதனால அதை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க ரெடியா இல்ல. So I keep working. I don't want to give up anything. Thank you and we wish you the best. இப்போ என்னமோ டைமண்ட்லாம் சொன்னீங்க, இதுக்கு மேல ஏதாவதுலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்கா அதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது அச்சீவ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா. Thank you so much. We are also coming up with my own brand also. Slowly I'll reveal that soon. Okay doctor, அது next இதுல வந்து we'll look out for it. Thank you so much. Thank you everybody. Have a good happy 2026. Bye bye.